உலகம் யாவையும் தாமுளவக்கலும் நிலபெருத்தலும் நிக்கலும் நீங்கள அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிஷையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சுடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையை நடினி வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மாதృஷா கிஞ்சன த்ராணபத்த கங்கணபானயே भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम्. श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्. நம்முடைய குரு பரம்பரை ஆச்சாரியர்களின் கோஷ்டியிலே சிரேஷ்டராக இருந்தவர் ஸ்ரீ நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யரான ஸ்ரீ பராசர பட்டர், சுவாமி ராமானுஜரின் சிஷ்யர் கூரத்தாழ்வானின் குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர், அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ நஞ்சியர் என்கிற மகாச்சாரியர். வேதாந்தி என்கிற பெயரோடே அத்வைத மத பண்டிதராயிருந்தார். அப்படிப்பட்டவர் விசிஷ்டாத்வைதத்துக்கு வந்து பலபடியான அர்த்தங்களை நம்முடைய சம்பிரதாயத்திலே வாரி வருஷித்திருக்கிறார். பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி ஏற்பட்டு அதிலேயும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலேயும் பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களிலேயும் ஊன்றியிருந்து ஆச்சாரியரிடத்திலே நன்றாக அதிகரித்து கேட்டு பலவிதமான அர்த்தங்களை ரசமாக அருளி செய்யக்கூடிய சாமர்த்தியம் ஸ்ரீ நஞ்சியருக்கு உண்டு. படிப்பட்ட நஞ்சியர் அருளி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அர்த்தம் சம்பிரதாய சித்தமான அர்த்தம். நாம் எப்பொழுதும் 3 ஈகாரங்களை நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். 3 ஈ என்கிற சொல் அதை மனசிலே கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். அது என்ன 3 வார்த்தை என்றால், இச்சையே அதிகாரம், இரக்கமே உபாயம், இனிமையே உபேயம் என்று காட்டுகிறார். இச்சையே அதிகாரம், பெருமானை அடைவதற்குண்டான அதிகாரம் என்ன, தகுதி என்ன, பெருமானை நாம் சென்று பற்ற வேண்டும் என்றால் என்ன தகுதி இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்றால், இச்சையே அதிகாரம். இச்சை ஆசை இருக்கே, அதற்கு மேம்பட வேண்டியதில்லை. பெருமானை பற்றணும்ன்ற ஆசை இருக்கணும், அவனை பற்றி அறிய வேண்டும்ன்ற ஆசை இருக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கணும். அந்த ஆசை இருந்தால் போரும். அதற்கு மேலே வேறு எதுவுமே எந்த அதிகாரமும் தேவையில்லை. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும். இதெல்லாம் மற்ற லோகத்துல இருக்கக்கூடிய மற்ற பதார்த்தங்கள், மற்ற எத்தனையோ படிப்புகள், அதுக்கெல்லாம் தான் பாக்குறோம். எல்லாத்துக்கும் என்ன பண்றா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ன்றா. எதுவுமே இல்லை. முதல் படிப்பு அப்பதான் சேரறது குழந்தையானது எல்கேஜியில சேரறதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி வேணும் அப்படின்றா. என்ன தகுதி அப்படின்னா, குழந்தைக்கு 3 வயசாவது ஆயிருக்கணும், 2.5 வயசாவது ஆயிருக்கணும், அது இல்லாமல் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றா. அதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன், எல்லாத்துக்கும் இது இருந்தால்தான் நாங்கள் சேர்த்து கொள்வோன்றா. இது என்ன படிப்பா வேணா இருக்கட்டும், என்ன வேலையா வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒண்ணு வேணும். அது இகலோக பலன்களா இருக்கட்டும், மேல்லோக பலன்கள், ஸ்வர்க்கம் முதலிய மற்ற சுகலோகங்கள் அதை அடைவதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தகுதி வேண்டும். ஆனால் எந்த தகுதியுமே வேண்டாத விஷயம் எதுன்னா பகவத் விஷயம். ஏன் அதுக்கு மட்டும் தகுதி வேண்டாம் சுவாமி என்றால், அது பிராப்த விஷயமாய் இருக்கிறது, நமக்கு தகுந்த விஷயம். நாம் எம்பெருமானுக்கு அடிமை, அவனை சென்று சேர்வதுதான் இந்த ஆத்மாவுக்கு கர்த்தவியம், செய்ய வேண்டியது. அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதனாலே நாம் அவனை சென்று அடைவதே தகுந்தது.
இருக்கிறபடியாலே, தகுந்த விஷயத்தை ஆசைப்படுகிறபடியாலே அதற்கு ஆசைக்கு மேம்பட வேண்டியது. வேற எதுவுமே வேண்டாம். பையன் இருக்கான், அப்பாவோட சொத்து இருக்கு, இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா அப்பாவோட சொத்து நமக்கும் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தா போதும். அது வேண்டான்னு தள்ளிட்டு போகாமல் இருந்தா போதும். அதை தவிர வேற ஏதாவது பண்ணணுமான்ற பிள்ளைன்ற ஒரே காரணத்தினாலே அந்த ஐஸ்வர்யமானது தன்னடையே வரும். அதே போலத்தான் எம்பெருமானுடைய விஷயமோ ஆசைப்பட்டால் போரும், அதற்கு மேலே எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறபடியாலே தன்னடையே வந்து சேரும் அந்த கைங்கரியம். அதனாலே இச்சையே அதிகாரம் காட்டினார். அதைத்தான் ஆண்டாள் தன் திருப்பாவையிலே முதல் பாசுரத்திலேயே காட்டினாள். பொதுவீர் போதுமினோ, யாரெல்லோரும் இச்சையோட இருக்கிறீடோ எல்லாரும் வாங்கும், எல்லாருமே அதிகாரிகள், இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாதுன்னே கிடையாது, எல்லோரும் வாங்கோள்னு அழைத்தார். அடுத்தபடியாக தெரிவித்தார், இச்சையே அதிகாரம், இரக்கமே உப்பாயம். சரி, எம்பெருமானை அடைவதற்குண்டான வழி என்ன? வந்துட்டோம் சுவாமி, என்ன வழியில போனா எம்பெருமானை பத்த முடியும், எப்படி பகவத் கைங்கரியம் நமக்கு கிடைக்கும் என்றால் அதற்கு வழி அவனுடைய இரக்கம். இரக்கத்துக்கு மேம்பட எதுவுமே வழி கிடையாது. நாம் என்னதான் பண்ணாலும், எந்த உபாயத்திலே கை வைத்தாலும், கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எந்த உபாயத்திலே கை வைத்தாலும், அல்லது இது எதிரையுமே கை வைக்காமல் எம்பெருமானே தஞ்சம் என்று இருக்கிறோம்னாலும், எம்பெருமானையே தஞ்சம்னு பத்திக்கிறோமே, அது வழியாக ஆகுமா? ஆகாது. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இது வழியாகுமா? ஆகாது. எதுவுமே வழி கிடையாது. இதையெல்லாம் வழி வழின்னு நாம் பிரமிக்கிறோம், நினைக்கிறோம். உண்மையிலேயே எது வழினா, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்க, கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ, இதையெல்லாம் பார்த்து எம்பெருமான் இறங்குகிறான். இறங்கி அவன் பலத்தை கொடுக்கிறான். அதனால இந்த இரக்கம் தான் வழி. அல்லது நாம் எதுவுமே செய்யாமல் எம்பெருமான் கையையே எதிர்பார்த்திருக்கிறோமே, பிரபன்னன் சொல்லி எம்பெருமானே என்னால என்ன பண்ண முடியும், இந்த உடம்பை ரட்சித்து இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு என்னால என்ன செய்ய முடியும், நீயே சரண் என்று கைவிரித்து அவன் கையையே எதிர்பார்த்திருக்கிறோமே, அதை பார்த்து இறங்குகிறான். அதனால எல்லா விஷயத்திலையும் இரக்கமே உபாயம். அவன் இறங்க வேண்டும், காரியம் செய்ய வேண்டும், அதுதான் அவனை அடைவதற்கான வழி என்று காட்டுகிறார்கள். அதைத்தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே 24வது பாசுரத்திலே காட்டுகிறாள். பிரியாம் வந்தோம் இறங்கு, பெருமானே நாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கிறோம், என்ன பண்ணணும்னா இறங்கு, இரக்கத்தை காட்டு. இரக்கத்தை காட்டினால் போரும், இரக்கமே உபாயம். உன்னை அடைவதற்கு வழி என்ன தெரியுமா, நீ இறங்கினால் போறோம். வந்திருக்காளே ஆண்டாள் கோஷ்டினர், இவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டாமா, இப்படி நமக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்களே, இறங்கு, அதுவே உன்னை அடைவதற்கான வழி என்று ஆண்டாள் காட்டுகிறாள். மேலே இனிமையே உபாயம், உபேயம். எது பலம் என்றால் இனிமை, சந்தோஷம், ஆனந்தம். எதனாலே ஆனந்தம்? பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய அதை பார்த்து வரக்கூடிய ஆனந்தம், அதுதான் பலம்னு காட்டுகிறார் நஞ்சியர். அதை பற்றி மேலே அனுபவிக்க இருக்கிறோம் 29வது பாசுரத்திலே, சித்தம் சிறுகாலே என்ற பாசுரத்திலே அது நிற்க. இப்பாசுரம் 24வது பாசுரம், நேற்றைய தினம் அனுபவித்து தலை கட்டின பாசுரம். அதிலே இரக்கமே வழி என்பதை தெரிவித்து தலை கட்டுகிறாள். அப்படிப்பட்ட பாசுரத்தை நேற்றைய தினம் அனுபவித்தோம். ஆண்டாள் கோஷ்டினர் பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள். எம்பெருமானே உனக்கு எந்த குறவும் ஏற்படக்கூடாது, அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி காடுமோடையான இந்த லோகத்தை நடந்தான எம்பெருமான் அயோத்தியா தொடங்கி லங்காத்வாரம் பரியந்தம் இப்படி நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு என்றாள். அவ்விடத்திலே சென்று ராவணனை கொன்றானே அந்த திரள் வீரம், அந்த வீரத்துக்கு பல்லாண்டு, வீரத்துக்கு பல்லாண்டு பாடினாள். இந்த வீரத்தை கொண்டு ஏதோ எதிரிகளை அழிப்பதோடல்லாமல் காலிலே விழுந்த அடியார்களுக்கெல்லோரும் புகழாக இருக்கிறாய், எல்லோரையும் ரட்சிக்கிறாய். இதர உபாயங்களிலே இவர்கள் செய்யக்கூடிய பிரதிபத்தி, அதை எதிர உபாயங்களை பற்றித்தான் எம்பெருமானை அடைய வேண்டுமோ என்கிற நினைவு, மற்ற வழிகள், அந்த வழிகளையெல்லாம் உன் திருவடியாலே உதைத்து திருவடிகளையே காட்டி கொடுக்கிறாயே, அந்த புகழுக்கு பல்லாண்டு என்று புகழ் போத்தின்னு கொண்டாடினாள். கண்ணு குணிலாயறிந்தாய் கழல் போற்றி என்று எதிரிகளை வைத்தே எதிரிகளை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம். என்ன ஆச்சரியமான சாமர்த்தியம்! அந்த சாமர்த்தியத்தோட கூடின உன்னுடைய திருவடிகள். இதனால என்ன காட்டப்பட்டது? விரோதி நிரசன சீலத்துவம். விரோதிகளை போக்கி, யாரெல்லாம் விரோதிகள் வராளோ அப்படிப்பட்ட விரோதிகளை போக்கி கட்டாயம் ஆசிரிதர்களை ரட்சிப்பேன் என்கிற விரதத்தோட கூடியிருக்கிறதே உன்னுடைய திருவடிகள். தின் கழல்கள், திண்மையா, கட்டாயம் ஆசிரிதர்களை ரட்சிப்பேன்.
எதிரிகளை கொண்டே எதிரிகளை முடித்தாகிலும் ஆஷ்ரிதரை ரட்சிப்பேன் என்கிற திண்மையோடு கூடின கழலுக்கு பல்லாண்டு, திருவடிகளுக்கு பல்லாண்டுன்னா அடுத்தபடியாக ஆஷ்ரிதரை ரட்சிப்பதோடு அல்லாமல் எதிரிகளையும் ரட்சிக்க வேண்டும் நினைக்கிறாயே, ஏதாவது பண்ணி அவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டாமா என்று மிகுந்த க்ஷமையோடே பெருமையோடே இருந்து அவர்கள் பிரம்மாஸ்திரத்தை விட்ட போதும் அதற்கு கட்டுப்பட்டா போலே நடித்து கிடந்து அவர்களும் வருவார்களோ என்று பார்த்து கிடந்தாயே, என்ன குணம் என்று அந்த க்ஷமா குணத்துக்கு பல்லாண்டு பாடினாள். நம் போற்றி என்றாள். சரி, அவனுக்கே பல்லாண்டு பாடிட்டு இருந்தா நம் கண்ணிச்சிலே போட்டுட போடுதுன்னா, நாம் இவ்வளவு குணம் இருக்குன்னு சொல்றதுனாலயே ஓ இவ்வளவு குணம் இருக்கா பெருமாளுக்கு, யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அதற்காக கடைசியிலே அவனுடைய கையிலே இருக்கக்கூடிய வில்லுக்கு பல்லாண்டு பாடினாள். இப்படி சத்ருக்களையும் அடியார்களையும் ரட்சிக்கக்கூடிய உன்னுடைய வில், சத்ருக்களும் ஈடுபடும்படியான கோல வில் இருக்கிறதே அந்த வில்லுக்கு பல்லாண்டு பாடினாள். பெண்ணு பககெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்று, வேல் வேல்னு சொன்னது வில்லை காட்டும் வெல்வது வேல். நேற்றைய தினமே தெரிவித்தேன், வில்லை காட்டும் சத்ருக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வில், அந்த வில்லுக்கு பல்லாண்டு பாடினாள். என்றென்றும் சேவகமே ஏத்தி பரகொள்வார் என்று, எப்பொழுதும் உன் வீர தீர செயல்கள் அதையே ஏத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பறைகொள்வான் என்று வந்திருக்கிறோம். இன்று யாம் வந்தோம், அன்று வரவில்லை. ராமனா அவதரித்த காலத்துல வரல, இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிய ராமனா, இப்பொழுது வந்திருக்கிறோம், நீ இறங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். அண்டாள் நீ நடந்த போது வரவில்லை, இப்போது வந்திருக்கிறோம், இறங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். பிரார்த்தித்த ஆண்டாள் கோட்டினரை பார்த்து ராமன் கேட்டான், பெண்கள் ஆண்டாள் கோட்டினரே நிறைய பேர் வந்திருக்கே, பெண்களே ரிஷிகளே குரங்குகளே எல்லாரும் வந்திருக்கே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மங்களாசாசனம் பண்ணு, ரொம்ப சந்தோஷம். இந்த லோகத்துல எனக்கு மங்களாசாசனம் பண்றவாளே யாரும் இல்லை, யார் எனக்கு மங்களம் பாடுறேன்றா, ஒருத்தரும் பாட மாட்டேங்கிறா. தங்கள் மங்களத்துக்கு இதை கொடு அதை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கா, யாரும் மங்களம் பாட மாட்டேங்கிறா. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நடு நடுவுல பறை தருவான்னு ஒண்ணு சேர்த்து சொல்றே, பறை தருதுன்னா என்ன? பறைனா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்னே எனக்கு சரியா புரிய மாட்டேங்கிறது. காரியமாராய்ந்தருள்ன்றேள், பறை தருவான்றேள், உண்மையிலேயே உங்க அபிப்பிராயம் என்ன வேணும் அதை முதல்ல சொல்லுவோம் கேட்டான் பெருமான். அதோடு நிற்காமல் என்ன வேண்டும்னு சொல்றே, அதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. இறங்குன்றே, இறங்கினா என்னால காரியம் பண்ண முடியுமா? நிறைய தடைகள்லாம் வராதா? உங்களுக்கு என்னமோ எனக்கு காரியம் பண்ணணும் கொடுக்கணும்னு ஆசைதான், நடுவில் ஏதாவது தடை வந்ததுன்னா என்ன பண்றது? உங்கள் பாபம் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், அந்த தடைகளுக்கெல்லாம் என்ன வழி அதை சொல்லுங்கள். இதற்கெல்லாம் மேலே இப்படி வந்திருக்கே, அவன் அதிகால வேலையில எழுந்திருந்து எல்லோரும் எழுப்பிட்டு வந்திருக்கே, இப்போ கஷ்டப்பட்டு வந்தீங்களா, எப்படி வந்தேன், அந்த வந்த வரத்தை சொல்லுங்கள் என்று கேட்க 3 கேள்விகளுக்கும் சமாதானம் அளிக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா, தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்தா, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ணரின் நெடுமாலே அறுத்தித்து வந்தோம் பரதரதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. ஒருத்தி மகனாய் பிறந்து என்ன தெரிவிக்கிறாள்? பிறந்தாய், ஒருத்தி மகனாக வளர்ந்தாய், வளர்ந்த நீ கஞ்சனை கொன்னாய், தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ணர் என்ன நெடுமாலை. கஞ்சனை போலே இருந்த ராவணன் அவன் வயத்திலே நெருப்பாக நின்றாய். அப்படிப்பட்ட நீ எதிரிகளை போக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவன், விரோதி நிரசனசீலன். அதனாலே எங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை போக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்கு. பறையை கொடுப்பதிலே என்ன தடைகள் வந்தாலும் அதை போக்கக்கூடிய விரோதி நிரசனசீலன் என்றவோ நீ எதனாலே பயப்படுகிறாய்? நீ எதனால காரியம் பண்ண முடியுமோ இல்லையோன்னு கேள்வி கேட்கிற. நீ ஏன் இருக்கிறாய், உன்னை பத்தி இருக்கோம், அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை என்பதற்காக இவனுடைய விரோதி நிரசன சீலத்துவத்தை ஆச்சரியமாக நிரூபித்து காட்டுகிறாள் ஆண்டாள் இந்த 25வது பாசுரத்தின் தொடக்கத்திலே. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்திக்கு பெண் பிள்ளையாக வந்து பிறந்தாய். ஒருத்தினா என்ன? அத்விதீயமாக இருக்கக்கூடியவள், இவளைப் போலே இன்னொருத்தி கிடையாது. அப்படிப்பட்டவள் யார் என்றால் சீதா பிராட்டியே கொண்டாடும்படியான பிரபாவத்தோட கூடினவள். சீதையே நாரீனா உத்தமாவதும் என்று பெண்களுக்குள்ளே தலை சிறந்தவளாக இருக்கக்கூடியவள், உத்தமையாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட சீதா பிராட்டி அவளே கொண்டாடுறா. கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுபேயம் மனஸ்வினி என்று கொண்டாடுகிறாள். கௌசல்யா லோகபர்த்தார் என்று கௌசல்யா எப்படிப்பட்ட பாக்கியம் செய்தவள்னா அவளைப் போல ஒருத்தி உண்டா? லோகபர்த்தா என்று லோகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பெற்றெடுத்தாளே.
சுசுபேயம் மனஸ்வினி என்று எப்படிப்பட்ட சுபமான ஹிருதயத்தோட கூடினவள், லோகத்துக்கே சுகூர்த்தாக இருக்கக்கூடிய ராமனை பெற்றெடுத்தாள், அவளை போல ஒருத்தி உண்டு என்று கொண்டாடுகிறாள். அப்படி பிராட்டியை கொண்டாடும்படியான அத்விதீயமானவள் கௌசல்ய பிராட்டி. என்ன ஆச்சரியம்னா, எம்பெருமான் அவன் ஜகத்காரண பூதனாக இருக்கிறான், உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே என்று சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். உலகுக்கெல்லாம் முந்தை தாய் தந்தையே என்று முதல் தாய் தந்தையாக இருக்கிறான். தாயாகவும் தந்தையாகவும் நின்று இந்த லோகத்தை சிருஷ்டித்தவன் ஜகத்காரண பூதனாக இருக்கிறான். யோவ்யய பிதா என்று கொண்டாடுகிறது வேதமானது. அவன்தான் அவ்யய பிதா, எல்லாருக்கும் தகப்பனா இருக்கான். தகப்பனா இருந்து எல்லோரையும் சிருஷ்டிக்கக்கூடிய பிரபாவத்தோட கூடியிருக்கிறான் எம்பெருமான். காரண வாக்கியங்கள்லாம் கொண்டாடுறது எம்பெருமானை கீழே ஒரு நாள் அனுபவித்தோம். ஜெகத்காரண பூதன் அவனே, நாராயணனே ஜெகத்காரண பூதன் கொண்டாடுறது. அப்படிப்பட்ட காரணபூதனான எம்பெருமான் அவனுக்கே காரணபூதையானாளே, அவனுக்கே காரணமானாளே. இவள் வயிற்றிலே அல்லவா எம்பெருமானை வந்து பிறந்தான். யாருக்கும் பிள்ளை கிடையாது என்று சொல்லப்படும் அவன், யாருக்கும் யாரையும் தகப்பனாராக உடையவன் அல்லாதவன் பெருமான், யார் வயிற்றிலையும் பிறவாதவன், எல்லோருக்கும் தகப்பன் தாய் என்று சொல்லக்கூடிய இவனே ஒருத்தி வயிற்றுல வந்து பிறந்தான்னா என்ன ஆச்சரியம். அவளை போல இன்னொருத்தி உண்டு, கிடையவே கிடையாது. அத்விதீயமாக இருக்கக்கூடியவள், இரண்டாவது வஸ்துவே அவளை போல கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தி என்று கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். என்ன ஆச்சரியம்னா, எவ்வளவு காலமா நோன்பு நோத்தான் தசரத மன்னவன்? 60,000 வருஷம் நோத்தான். தனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும், பிள்ளை பிறக்க வேண்டும் நோன்பு நோத்தான்னா என்ன, இந்த ஆசையோட கூடியிருந்தான். பிள்ளையா பிறக்க மாட்டானா என்று நோன்பு நோத்து வந்தான் 60,000 வருடம். அப்படி நோன்பு நோத்து கடைசியில பெரிய யாகம் பண்ணான். 60,000 வருடம் கழித்து பிள்ளை பிறக்கவில்லை. பிள்ளை பிறப்பாத காலத்திலே புத்திரகாமேஷ்டி என்று புத்திரனை வேண்டி ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். யாகத்துக்கு யாரை கூப்பிடுறதுன்னு தெரியலையே என்று வசிஷ்டரை கேட்டான். வசிஷ்ட மகரிஷி நேரத்துல யாகம் பண்ண வேண்டும்னு சொன்னா, அவரும் சரி நீ யாகம் பண்ணுவாயாக, உனக்கு பிள்ளை கிடைக்கும்னு சொன்னார். அப்பொழுது வந்து சேர்ந்தான் சுமந்திரன். தசரத மன்னவன் இடத்துல வந்தான். மன்னவனே, யாகம் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஒரு காரியம் பண்ணு. நீ ரிஷஸ்ருங்கர்னு ஒரு முனிவர் இருக்கார், கலைக்கோட்டு மாமுனிவர்னு பேரு. அவருக்கு தலையிலே ஒரு மான் கொம்பு இருந்தது. அப்படிப்பட்டவர் கலைக்கோட்டு மாமுனிவர்னு பேரு. அப்படிப்பட்ட முனிவரை அழைத்து நீ யாகம் செய்வாயாக. ஏற்கனவே ஒரு சமயம் எனக்கு நாரத முனிவர் சொல்லியிருக்கார், தசரத மன்னவன் பிள்ளை இல்லாமல் இருக்க போகிறான். அப்பொழுது ரிஷஸ்ருங்கரை அழைத்து அவன் யாகம் செய்ய அவனுக்கு பிள்ளை பிறக்கும் சொல்லியிருக்க. ரிஷஸ்ருங்கர்ன்ற முனிவருக்கு மிகுந்த பிரபாவம் உண்டு, சாதாரணமான பிரபாவம் கிடையாது. கச்சிறந்த பிரம்மச்சாரியா இருந்தவர். அப்பாவின் கீழே இருந்தார் ரிஷஸ்ருங்கர்ன்ற முனிவர். எப்படி இருந்தார்னா, காட்டு கூட்டின்னு போயிட்டார். ஒரு அப்பா ரிஷஸ்ருங்கர் பிறந்தவாறே ரிஷஸ்ருங்க முனிவரை காட்டுக்கு அழைத்து சென்றார், வனத்துக்கு அழைத்து சென்றார். வனத்துக்கு அழைத்து சென்று தம்முடைய கட்டிங்கீழே வளர்த்தார். நாடே தெரியக்கூடாதுன்னா, நாடு தெரிந்தால் அல்லவா நாட்டிலே இப்படி நல்லவர்கள் இருக்கா கெட்டவர்கள் இருக்கா, இதர பதார்த்தங்கள்லாம் இருக்கு, சுகங்கள் இருக்கு, போகங்கள் இருக்கு, அதுல எல்லாம் ஈடுபாடு ஏற்படும். இதுல எல்லாம் இவனுக்கு ஈடுபாடே வரக்கூடாது என்று நினைத்தார். காட்டுக்கு அழைத்து சென்றார் மகரிஷி. அழைத்து சென்று ஒரு நன்னா வளர்த்தார். நாடே காட்டாமல் வளர்த்தார். நாட்டுல யாரையுமே தெரியாது அப்படி வளர்த்தார். காட்டில புராணங்களை கூட தொலைவிடல. புராணங்களோ மற்ற கதைகளோ எதுவுமே தெரியாது. நாட்டுல மனிதர்கள் எப்படி இருப்பானே தெரியாது. அப்படி வளர்த்தார். வரும் எந்த பிரம்மச்சாரியாக தகப்பனவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்கள் அதையும் விடாமல் செய்து போந்தார். அவருக்கு எல்லா அடிமைகளையும் செய்து அவரிடத்திலே சகல விதமான சாஸ்திரங்களையும் கத்து அவருக்கு யாக ஹோமாதிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து போந்த காலத்திலே அங்கதேசம்னு ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்கதேசத்து மன்னவன் இப்படிப்பட்டவன். அவன் பார்த்தான், அந்த நாட்டுல மழையே இல்லை. அவன் ஒரு தகாத காரியத்தை செய்தான். தகாத காரியத்தை செய்தபடியாலே நாட்டிலே மழை இல்லாமல் போனது. நாளம் மழை இல்லாமல் நாடெல்லாம் வறண்டு போய் அசுபம் ஏற்பட்டது நாட்டிலே. என்ன பண்றதுன்னு தெரியல. நாட்டு இப்படி இருக்கே, நாடு எப்படி விளங்கும், நாட்டுக்கு எப்படி வளம் வரும்னு தெரியவில்லை என்று வருத்தத்திலே இருந்தார். அப்பொழுது அந்த அங்கதேச மன்னவரிடத்துல தெரிவித்தார்கள் போல, காட்டுல ரிஷஸ்ருங்கர்னு ஒருத்தர் இருக்கார், எந்த பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவர், தகப்பனாருக்கு சுஷ்ரூஷை செய்து அதிலே பழித்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உன்னுடைய நாட்டிலே வந்து தம்முடைய திருவடியை வைப்பார் என்று சொன்னால் உன்னுடைய நாட்டிலே மழை பொழியும் என்று தெரிவித்தார்கள். பார்த்தார் இந்த நாட்டு மன்னவன், பார்த்தான் அங்கதேச ராஜா பார்த்தான், எப்படி கூட்டின்னு வருதுன்னு தெரியலையே. இந்த நாட்டை இந்த ரிஷஸ்ருங்கர்ன்ற முனிவரை எப்படி அழைத்து வருவது, போய் சொன்னா கூட்டா வருவாரா இல்லையா தெரியலையே. கண்டிப்பா வரமாட்டார், ஏன்னா அவருடைய தகப்பனார்
அவரை பத்தி எல்லோருக்கும் தெரியும். எப்படி இவர் இந்த ரிஷசிங்கரை வளர்க்கிறார்னு தெரியும். எப்படி அழைத்து வருவது என்று பெரிய ஆலோசனை போட்டார், திட்டம் போட்டார். பொழுது நாட்டிலே மந்திரிகள் சில பேர் சில ஆலோசனையை சொன்னார். அதற்கு சேர அந்த நாட்டிலே அண்ணா அழகாக நாட்டியமாடக்கூடிய சில பெண்கள், அண்ணா பாடி ஆடக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் அழைத்தான். ராஜா அழைத்து இத போல காட்டுல ரிஷசிங்கர்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் எல்லாம் போங்க, போய் அவரை நாட்டுக்கு எப்படியாவது அழைச்சின்னு வாங்க. எப்படி அழைச்சின்னு வருவேன்னு தெரியாது, எப்படியாவது போய் கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொன்னார். பெண்களை அழைத்து பெண்களை விட்டு அவரை நாட்டுக்கு அழைப்போம். மற்ற பேர் போனா சபிச்சுடுவாரோ என்னவோ தகப்பனார் தெரியாது. அவர் தகப்பனார் இல்லாத சமயமா பார்த்து எப்படியாவது அவருக்கு எடுத்து சொல்லி நாட்டுக்கு கூட்டின்னு வந்துருவோம் சொல்லி அனுப்பினான் ராஜா. பார்த்தார்கள், இந்த பெண்களும் பார்த்தா சரி, ராஜ காரியம், நாடு இப்படி மழை இல்லாமல் சுபிக்ஷம் இல்லாமல் இருக்கிறது, நாட்டுக்கு நம்மாலே முடிந்த காரியம் அதை பண்ணணும்னா எப்படியாவது இவரை அழைத்து வர வேண்டும் நினைத்த அந்த பெண்கள் எல்லோரும் புறப்பட்டார்கள். நேரா போனார். இந்த ரிஷசிங்கர் காட்டுல இருக்க, காட்டுக்கு போனா காட்டுல ஒளிந்திருந்தார்கள் இந்த பெண்கள் எல்லோரும். ஒளிந்திருந்த பெண்கள் ரிஷசிங்கர் அப்பாவுக்கு அடிமை பண்ணிட்டே இருந்தார். பொழுது ஒரு சமயம் அப்பா அங்க யாகத்துல இருந்தார், இவர் கிரகத்துக்கு வந்தார், அப்பாவுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்றதுக்காக கிரகத்துக்கு வந்தார். கிரகத்துல தனியா இருந்தார். தனியா இருக்கும் போது இந்த பெண்கள் எல்லாம் போனார். பெண்கள் எல்லாம் பார்த்தாரோ இல்லையோ ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ரிஷசிங்கர் இதுக்கு முன்னாடி பெண்களை பார்த்ததே கிடையாது. உடைய வாழ்நாள்ல பெண்கள்னு இருக்கானே தெரியாது. அப்படி வளர்ந்தார். தாயை கூட காணாமல் வளர்ந்தவர் அவர். ஆனா இவர்களுக்கு பெண்கள்னு ஒருத்தா இருக்கா அப்படின்றத கூட அவர் எந்த புராணத்துல கூட படிச்சது கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர் ரிஷசிங்கர் முனிவர். இவெல்லாம் பார்த்த உடனே யார் இவா, இப்படி கூட யாராவது இருப்பாளா, இவ்வளவு அழகா கூட யாராவது மனிதர்கள் இருப்பாளா, யார் இவான்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். பொழுது அவர்கள் போனார்கள். அண்ணா பேசினா இனிதான வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள். இனிமையான வார்த்தைகளை எல்லாம் தெரிவித்து அவருக்கு சாப்பிடறதுக்கு நிறைய கொண்டு வந்தான். நிறைய பக்ஷணங்கள் என்ன, தின்பண்டங்கள் என்ன, அண்ணா நிறைய பலகாரங்கள் என்ன, அதெல்லாம் கொண்டு வந்துரு அதெல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. தப்போல கூட பண்டங்கள் உண்டா, இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. காட்டுல எப்போதும் காய் கனிகள் என்ன, அதே போல பழங்கள் என்ன, இதுக்கு மேல சாப்பிட்டு வளர்ந்ததே கிடையாது. இலை செடி கொடி கிழங்குகள் இதையெல்லாம் தான் தின்னு வளர்ந்தவன். அப்படிப்பட்டவருக்கு இதெல்லாம் கொடுத்தவாறு ஆச்சரியப்பட்டார். இதை போல கூட பண்டங்கள் உண்டா என்று ஆச்சரியமா இருந்தார். இப்பொழுது அந்த பெண்கள் எல்லாம் அடிக்கடி வந்து பார்த்தாரு. உங்கள் நாட்டில இருந்து அடிக்கடி வருவா ரிஷசிங்கரை பாப்பா. எப்ப அவர் தகப்பனார் இல்லையோ அவர் கண்ணில் படாமல் பார்ப்பான். பார்த்து இதை போல பக்ஷணங்கள் என்ன இதையெல்லாம் கொடுப்பான். கொடுத்துட்டே இருந்தா அவரும் கொஞ்ச நாள் நன்னா பழகினார். இந்த பெண்களோட எல்லாம் நன்னா பேசினார். சந்தோஷம் ஏற்பட்டது. இதை போல எல்லாம் இருக்காளா, நாடுன்றது எப்படி இருக்கா, இவாளும் நிறைய சொல்லிட்டே வந்தான். இந்த நாடு எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த நாடு இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது, நாட்டிலே பிரஜைகள்லாம் எப்படி இருப்பா, இதை போல சில பெண்கள் இருக்கிறார்கள், இதை போல நாட்டு மனிதர்கள்லாம் இருக்கிறார்கள், பலபடியா பேசினார். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஓ இப்படியா, இப்படி கூட இருக்கா, நாடுன்னு ஒண்ணு இருக்கா, ஆச்சரியம், நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். முனிவரே எல்லாம் சொல்றீரே, ஒரு நாள் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு தான் போவேன் சொல்றே, ஒரு நாள் என் கூட நாட்டுக்கு வருவேன் அப்படின்னு கேட்டேன். கேட்ட காலத்துல அவர் சொன்னார், இல்ல இல்ல தகப்பனார் அனுமதிக்க மாட்டார், கட்டாயம் ஒரு காலத்திலையும் வர முடியாது அப்படின்னு தெரிவித்தார். அவர் சொன்னா, இல்ல இல்ல உடனே போயிட்டு வந்துடலாம், சிறிது காலம் எங்கள் நாட்டுக்கு வரோம், நாடு எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பாரும், உடனே உங்க திருப்பி கூட்டிட்டு வந்து விட்டுடுறோம் என்று பலபடியாக பிரார்த்தித்தவாறு அவரும் சரின்னு சம்மதித்தார். ரிஷசிங்கர் புறப்பட்டார். இவர்களோட புறப்பட்டு அங்க தேசத்திலே வந்து தம்முடைய காலை மிதித்தாரோ இல்லையோ, இவர் திருவடிபட்டவாறே எங்கு பார்த்தாலும் மழை பொழிந்தது, அண்ணா சுபிக்ஷம் ஏற்பட்டது. ராஜா ரொம்ப ஆனந்தப்பட்டு வந்தான். இவர் திருவடிகள்ல விழுந்தான், இவருடைய தகப்பனார் திருவடிகள்ல விழுந்தான். க்ஷமிக்க வேண்டும், உமக்கு தெரியாமல் உங்களுடைய பிள்ளையை அழைத்து வரும்படியா நேர்ந்தது, நாட்டுக்கு வளமில்லாமல் போனது, அதனாலே அழைத்து வந்தேன்னு பரபடியா தெரிவித்தான். பிற்பாடு அந்த ராஜாவினுடைய பெண் சாந்தான்னு பேர். சாந்தான்றவள் தசரதனுடைய பெண் பிள்ளை. தசரதனுக்கு ஒரே ஒரு பெண் இருந்தா சாந்தானு. அந்த பெண்ணை ஸ்வீகாரமாக கொடுத்தான் அங்க தேசத்து அரசனுக்கு. அப்படி இந்த சாந்தாவை ஸ்வீகாரமாக பெற்ற ராஜா, அங்க தேசத்து ராஜா, அவன் அந்த சாந்தாவை இந்த ரிஷசிங்கருக்கு கல்யாணம் செய்து வைத்தான், மனமுடித்து வைத்தான். அப்படிப்பட்ட பிரபாவத்தோட கூடினவர் ரிஷசிங்கர். அவர் திருவடிப்பட்டவாறே நாடே சுபிக்ஷம் அடைந்தது. அப்படிப்பட்ட வைபவமுடைய ரிஷசிங்கரை நீ அழைப்பாயா, அவரை வைத்து நீ யாகம் செய்ய வேண்டும். சுமந்திரன் சொன்னான். மந்திரியாக இருக்கக்கூடியவன், தேரோட்டியா இருக்கக்கூடிய சுமந்திரன் தசரத மன்னவன் இடத்துல தெரிவித்தான், அவரை கூப்பிட்டு யாகம் பண்ணு, புத்திரகாமேட்டி யாகம் பண்ணு, அப்பொழுது வந்து பிறப்பன் உனக்கு பிள்ளை என்று அவன் தெரிவித்தான். அடுத்தார் நேரா தசரத மன்னவன் வசிஷ்டர் இடத்துல போனார். எதா இருந்தாலும் அவர் புரோஹிதராஜன், அவர்கிட்ட கேட்கணுமே. அவர் இடத்துல அனுமதி கேட்டார். இதை போல ரிஷசிங்கரை அழைத்து யாகம் பண்ணலாமா என்று கேட்க, அதற்கென்ன கட்டாயம் செய்யலாம்னு அவரும் சொன்னார். அழைத்தான் ரிஷசிங்க மன்னரை, வந்து சேர்ந்தார்.
ஆச்சரியமா யாகம் பண்ணி அப்படி நோன்பு இருந்தார். 60,000 வருடம் நோர்த்து கஷ்டப்பட்டு ரிஷசிங்க முனிவரை அழைத்து பெரிய யாகம் பண்ணி அதிலிருந்து பிறந்தான் பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுத்தவள் இவள் அல்லவா? இவளை போலே ஒருத்தி உண்டா? அத்விதீயமானவள். தசரதனுக்கு 365 மனைவிகள் இருந்தான்னு சொல்றான். சில காவிய நாடகங்கள் ராமாயணத்துல கிடையாது. சில காவியங்கள் பின்பு வந்தாரா இடத்துல ராமாயண கதைகள் எல்லாம் 365 மனைவிகள் இருந்தார்கள் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பிறந்தாள். அதுல பிரதான மகிழ்ச்சியா இருந்த கௌசல்யை அவளல்லவோ பெற்றெடுத்தாள். 60,000 வருடம் நோற்றதன் பயனாக பெற்றவள் இவள் அல்லவா? ராமனை பெற்றவள் இவள் அல்லவா? அந்த நோன்பின் பயனாக வந்து பிறந்த ராமன் இவள் வயிற்றிலே அல்லவா பிறந்தான். அதனாலே இவள் ஒருத்தி அத்விதீயமானவள். அப்படிப்பட்டவளுடைய மகனோய் இவளுடைய பிள்ளையாக வந்தான். மகனோய் பிறந்து இவளுடைய பிள்ளையாக வந்து திருவவதரித்தான். பிறந்தான் கொண்டாடுகிறாள் விடத்துல. கீழே அண்டாள் 5வது பாசத்துல சொல்லும் போது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு தோன்றும்னு சொல்லிட்டார். இவ்விடத்துல சொல்லும் போது பிறந்துன்னு தெரிவிக்கிறாள். ஏன் அப்படின்னா அவ்விடத்திலே தோன்றும்னு சொன்னது எம்பெருமானுடைய பிறவி கர்மத்தினாலே வந்ததல்ல. பெருமான் கருணையாலே வந்து பிறக்கிறான். உனக்கு நம்மை போலே புண்ணிய பாபரூபமான கர்மா கிடையாது, கிருபையாலே வந்து பிறக்கிறான் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக அங்க தோன்றும்னு சொன்னான். ஆனால் உண்மையிலேயே அவன் கர்ப்பவாசம் செய்து பிறந்தவன் அல்லவன். ரிஷிகளைப் போலே சொன்னோமே, தோன்றும்னு ரிஷிகள் தான் சொல்லுவா. அவிர்பூதம் மகாத்மனான்னு ரிஷிகள் தான் சொல்லுவா. அவளை போல சொல்லிட்டோமே. உண்மையிலேயே என்னதான் கர்மவாசம் இல்லைன்னாலும், கர்மத்தினுடைய வாசனை இல்லைன்னாலும் கர்மத்தை உடையவர்கள் பிறக்குமா போலே அல்லவா பிறந்தான். கர்ப்பத்திலே 10 மாசம் வாசம் செய்தான். பிறந்தான்னா தூணை பிளந்து கொண்டு வருவது அல்லது ஆகாசத்திலிருந்து நேரா யானைக்கு வருது, அதை போல வரல. கௌசல்யனுடைய வயிற்றிலே 12 மாசம் இருந்தான். 10 மாசம் கூட இல்ல, 12 மாசம். அப்படி இருந்தல்லவா சமா துவாதச விடத்திலே 12 மாசம் இருந்தான். இருந்தல்லவா வந்து பிறந்தான். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் கொண்டாடுகிறாள் ஆழ்வார்கள்னா இதுல தான் மண்டி கிடக்கிறார்கள். பிறந்தவாறும் வளர்ந்தவார் பிறந்தானே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இதை போலே பிறந்தானே ஒரு பிறவி, கர்ப்பவாசம் செய்து பிறந்தானே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். கர்மவஷ்யரை போலே பிறந்தானேன்னு அவனுடைய கருணையிலே மண்டி கிடக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டாள் கொண்டாடுகிறாள். விடத்திலே ஒரு திமகனோய் பிறந்து கௌசல்யை அவளுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான், கர்ப்பவாசம் செய்து பிறந்தான். அப்படி பிறந்தவன் ஓரிரவில் ஒருத்தி மகனோய் ஒளித்து வளர, ஓரிரவில் ஒரே இரவிலே ஒருத்தி மகனாக ஒளித்து வளர்ந்தான். ஒரே ஒரு இரவு என்றால் முதல் நாள் அழைத்தார் தசரத மன்னவன். அழைத்து உனக்கு நாடு கொடுக்கிறேன், சைத்திர ஸ்ரீமான் அயம்மா சகா புண்ணியா புஷ்பித காரணா அபிஷேகாய ராமஸ்ய சர்வமே உபகல்பியதாம் என்று நாட்டிலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்கன்னு சொன்னார். அழைத்தார், பிள்ளை அழைத்தார். உனக்கு நாடு, நீ நாளை தினம் யுவராஜ பட்டாபிஷேகம், உனக்கு காப்பை கட்டிக்கொள் அப்படின்னு காப்பை கட்டினார். நாளை தினம் யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு சித்தமாக இரு, உனக்கு நாளை நாடு கொடுக்கிறேன்னு சொன்னார். நாடு கொடுக்கிறேன்னு சொன்ன தசரத மன்னவன் வந்தார். விஸ்வாமிட்ட வசிஷ்ட மகர்ஷி குலகுருவாக இருக்கக்கூடியவன் வந்து, ராமனே இன்றைய தினம் ராத்திரி பணி ஆச்சாரத்தோடே கூடியிருக்க வேண்டும். உடைய மனைவி சீதா பிராட்டி அவளோட நிழல் கூட உண்மையில படக்கூடாது. அப்படி நீ ஆச்சாரசீலாக அப்படி கொஞ்சம் தூரத்துல இருந்து கொண்டு பெருமானையே நினைத்து கொண்டு, பெரிய பெருமாள் அவ்விடத்துல இருந்தார். அப்பொழுது நாராயணன் என்ற பேரோட இருந்தார் ஸ்ரீரங்கநாதர். அவருக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்து கொண்டு நீ நாட்டிலே வசிக்க வேண்டும், இன்றைய தினம் இரவை கடத்த வேண்டும், நல்ல சிந்தையோட இருக்க வேண்டும், இன்றைய தினம் ராத்திரி நீ இருக்க வேண்டும், நியமத்தோட ஆகார நியமத்தோட கூடியிருக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்தார். தெரிவித்து விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும், இன்றைய தினம் ராத்திரி, நாளை தினம் உனக்கு முடின்னு சொன்னார். சொன்ன தகப்பனார் அடுத்த நாள் காலை அழைத்தார். அழைத்து என்ன பண்ணார், காட்டுக்கு போனார். ஒரே ராத்திரியிலே காட்டுக்கு புறப்பட்டான். முதல் நாள் நாடுனார், அடுத்த நாள் கட்டின காப்போட காட்டுக்கு. அதைத்தான் தெரிவிக்கிறாள் ஆண்டாள். ஓர் இரவில் ஒரே ராத்திரியில் என்ன ஏற்பட்டதுன்னா, ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா, ஒருத்தி என்று இவளும் ஒருத்தியாக இருக்கக்கூடியவள், அத்விதீயமாக இருக்கக்கூடியவள். இவளைப் போலே இன்னொருத்தி கிடையாது. யார் அவள்னா கைகேயி. அவளுடைய மகனாக அவள் சொல் கேட்டு
காட்டுக்கு போனான். ஒருத்தீன் இவளை போய் கொண்டாடுறாளே, இவளை போல அத்விதீயமானவள், பெருமையோட கூடினவள்னு சொல்றாளே என்றால் யார் அபிப்பிராயத்தாலே சொல்றான்னா ராமன் அபிப்பிராயத்தாலே சொல்றான். ராமனுக்கு எப்படி இருக்கக்கூடியவள் கைகேயினா மிகுந்த பிரீத்திக்கு விஷயமானவள், எப்பொழுதும் அவளிடத்திலே பிரீத்தியோட கூடியிருக்கிறான். நடுவிலாட்சி, நடுவிலே இருக்கக்கூடிய தாயார், நடுவிலே இருக்கக்கூடிய பரதன் அவனை பெற்றெடுத்த தாயாராகையாலே நடுவிலே இருக்கக்கூடிய தாயார் நடுவிலாட்சி, நடுவிலாட்சின்னு எப்பொழுதும் பிரீத்தியோட கூடியிருக்கிறான் ராமன். காட்டுக்கு அனுப்பினாலும் சரி, காட்டுக்கு அனுப்பின பிற்பாடு ராமனுக்கு கைகேயினிடத்திலே கோபம் வந்ததா, பிரீத்தி மாறித்தா என்றால் கிடையவே கிடையாது. மாத்து தாய் சென்னு வனம் போகே என்னிடா, இத்து தாய் பின் தொடர்ந்து எம்பிரான் என்னடா, கூத்து தாய் சொல்ல கொடிய மனம் போனா, சித்தமிலாதானை பாடிப்பரா சீதமனாளனை பாடிப்பரா. பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே ஆச்சரியமா கொண்டாடுகிறார். மாத்து தாய் கூத்து தாய் சொல்ல, மாற்றுத்தாய் வந்தாள், சுமித்ரையாக இருக்கக்கூடியவள், மற்றொரு தாயாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட மாற்றுத்தாய் அவள் வனம் போகே, இடி காட்டுக்கு செல்வாயாகான்னு தெரிவித்தாள். எப்பொழுது கைகை என் பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டாளோ, அவளுடைய அகங்கார மமக்காரத்தாலே தூஷிக்கப்பட்ட இந்த ராஜ்யம் உனக்கு வேண்டாம், அவள் பிள்ளைக்குன்னு கேட்ட ராஜ்யத்தை அவளே வச்சுக்கிட்டோம், நீ காட்டுக்கே கிளம்பி போடு என்று தெரிவித்தாள் சுமித்ரை. பின்தொடர்ந்தாள் தாயார், பெற்றெடுத்த தாயாராக இருக்கக்கூடியவள் கௌசல்ய பிராட்டி பின்னாடியே வந்தா. ராமனே போகாதே, பின்தொடர்ந்து எம்பிரான் என்றாளா. சோ, ஒரே ஒரு பிள்ளை, நான் பெற்றெடுத்த ஒரு மகனாக இருக்கக்கூடிய நீ இப்படி போய் காட்டுக்கு போறியே என்று பின்தொடர்ந்து கதறினாள். அப்படி கதரும் போது கூற்று தாய் சொல்லா என்று தாயாக இருந்தாள். கூற்று தாய், கூற்றுன்னு யமன், யமனைப் போல இருக்கக்கூடிய தாய்ன்னு சொன்னார். யமனைப் போல என்ன ஒரு கொடூரமான எண்ணம் தான். ராமன் எவ்வளவு சௌகுமாரியத்தோட கூடியிருக்கக்கூடியவன், எப்படிப்பட்ட சுந்தரனாக இருக்கக்கூடியவன், ஆத்ம குணங்களோட கூடினவன், அப்படிப்பட்டவனை போய் காட்டுக்கு போய் சொன்னார். இதனால யமனைப் போல இருக்கக்கூடிய தாய், தாயாக இருக்கக்கூடியவன் தெரிவித்தார். எப்படி வேணா கொள்ளலாம், மாற்றுத்தாய் கைகைன்னு கொள்ளலாம், அல்லது கூற்றுத்தாய் கைகைன்னு கொள்ளலாம். ஆனால் தாய்னு கொண்டாடினார். இப்படித்தான் விசாரித்தார் வியாக்கியாதா மணவாள மாமுனிகள். தாய்னு சொல்றாளே, ஏன் தாய்னு சொல்றா? யார் அபிப்பிராயத்தாலே இவள் தாய்? பரதன் அவனுடைய தாயா? பரதனே தாய் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னுடைய அம்மாவா? உன் வயிற்றிலேயே நான் பிறந்தேன், ஒரு காலத்திலேயும் கிடையாது, நீ என்னுடைய தாயே இல்லை அப்படின்னு நினைத்தான் பரதாள். இப்படி இருக்கும் பொழுது இவள் என்னவோ மாற்று தாய், கூற்று தாய், தாய் தாய்ன்றாளே, யாருக்கு தாய்? பெருமாள் அபிப்பிராயத்தாலே தாய் அப்படின்னார். பெருமாள் ராமபிரான், அவன் அபிப்பிராயத்தாலே தாய். அவள் என்ன நினைக்கிறான், ராமன் என்ன நினைக்கிறான்னா, இவள் என்னுடைய தாய் தான், இவளைப் போலே கிடையாது, என் தாயை போலே கிடையாது, கௌசல்யை கூட கைகை சம ஆமாட்டான் என்று நினைத்து அப்படி பிரீத்தி செய்கிறான் ராமன். இந்த பிரீத்தி மாறவே இல்லை. காட்டுக்கு போன பிற்பாடும் அவளிடத்திலே கோபம் இருந்ததான்னா கிடையவே கிடையாது. சீத்தமிலாதானை பாடிப்பரா, சீத்தமிலாதான் கோபமே கிடையாது. ஜித குரோதா, கோபத்தை எல்லாம் ஜெயித்தவன். கோபம் நம்மை ஜெயிக்க விடக்கூடாது, கோபத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். மனிதன் சொன்னா காமம் என்ன, குரோதம் என்ன, இதையெல்லாம் ஜெயிக்கணும், இதெல்லாம் கட்டுக்குள்ளே வைக்கணும். இதெல்லாம் கட்டுக்குள்ளே வைக்காமல் இருக்கக்கூடியது மிருகங்கள். அவனுக்குத்தான் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது. எப்படி கோபம் வருதோ அப்படியே காரியம் பண்ணும். இம்பல்ஸ் தெரிவிக்கிறார்களே, இன்ஸ்டிங்க்ட்னு தெரிவிக்கிறார்கள், அப்படியே என்ன நினைக்கிறதோ அப்படியே காரியம் பண்ணும். அப்படி இல்லாமல் யோசித்து ஆறறிவை கொண்டு கோபப்படலாமா வேண்டாமா, இது தகுந்த சமயமா என்றெல்லாம் யோசித்து கோபத்தை அடக்கக்கூடியவன் தான் மனிதன். அப்படி கோபத்தை அடக்கினான், கோபமில்லாமல் இருந்தான். கோபமில்லாமல் இருந்ததோடு அல்லாமல் பிரீத்தியோட கூடியிருந்தான். எந்த பிரீத்தியோட கூடியிருந்தா என்னதான் காட்டுக்கு அனுப்பினாலோ, யோ பாவம்னா ஏதோ பிள்ளை இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி, அதனால காட்டுக்கு அனுப்பினாள், அதனால எதுக்காக அவளை நிந்திக்க வேண்டும் என்று மிகுந்த பிரீத்தியோட அவளை ஒருத்தியாக அத்விதீயமானவளாக நினைத்திருந்தான் ஸ்ரீராமபிரான். அவளுடைய அபிப்பிராயத்தாலே கொண்டாடுகிறாள், ராமன் அபிப்பிராயத்தாலே. இவளைப் போலே மற்றொருத்தி கிடையாது. அப்படிப்பட்ட தாய் கௌசல்யை கூட இவள் சம்மா மாட்டான். அப்படி ராமனிடத்திலே பிரீத்தியோட கூடின தாய் என்று கொண்டாடுகிறாள் ஆண்டாள். அல்லது ஒருத்தினா இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்னன்னா, இவளை போல போய் ஒருத்தி உண்டா, ஒருத்தின்னு நிந்திக்கிறாள். அது லோகத்தாரினுடைய அபிப்பிராயத்தால்.
லோகத்தாருடைய அபிப்பிராயத்தால் என்ன தெரிவிக்கிறார்? இவளை போல போய் ஒருத்தி உண்டான ராமனை போய் காட்டுக்கு அனுப்பினாள். தகப்பனார் சொல்றார், பெரியாழ்வார் சொல்றார், கூத்து தாய் சொல்றாளே, அந்த அபிப்பிராயத்துக்கு சேர தெரிவிக்கிறாள். அண்டாள் ஒருத்தி, இவளை போலையும் ஒருத்தி உண்டு. யாராவது ராமனை போய் காட்டுக்கு அனுப்புவாளா? இதை போல கேடு கட்டவளா யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடியவள் அல்லவா. ராமனை பார்த்த பிற்பாடும், அவனுடைய அழகை பார்த்து அவனுடைய குணங்களை அறிந்த பிற்பாடும் காட்டுக்கு போன யாராவது சொல்லுவாள? ஒருத்தரும் சொல்லவே மாட்டான். நாட்டுல எல்லாரும் சொல்லிட்டான், இவளை போல யாரும் கிடையாது. சுமந்திரன் ராமன் காட்டுக்கு புறப்பட்டு நின்றான். போனந்து கிளம்பி நின்றுட்டான். இந்த காலத்திலே கொடிய வந்தாள் ராமன். அவன் கஷ்டப்பட்டு மரமுறி எல்லாம் உடுத்தி நின்றுட்டான். மரமுறி மான் தோலை எல்லாம் உடுத்தினான். உடுத்தின போது சீதா பிராட்டி ராமன் உடுத்தினா, லக்ஷ்மணன் உடுத்தினா, சீதையால உடுத்த முடியல. சீதைக்கு எப்படி உடுத்துறதுன்னு தெரியல. இந்த மரமுறி மான் தோலை வச்சுண்டு கையில வச்சுன்னு உடுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு, எப்படி அதை தரித்துக் கொள்வதுன்னு கஷ்டப்பட்டு இருந்தா. இந்த காலத்து பெண்கள்லாம் புடவை உடுத்த தெரியாம கஷ்டப்படுறாள். அதை போல கஷ்டப்பட்டு இருந்தா அந்த மரமுறி மான் தோலை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பொழுது பார்த்தான் தசரதன். அவன் தெரிவித்தான், ஒரு காலத்திலேயும் கூடாது, என்னுடைய மனாட்டு பெண் அவள் மரமுறி மான் தோல் அணியக்கூடாது. இந்த நிபந்தனை ராமனுக்குத்தான். காட்டில போய் ரிஷியாக இருக்க வேண்டும், ரிஷி வேஷத்திலே காய்கனிகளை உண்டு இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை அது ராமனுக்குத்தானே தவிர சீதா பிராட்டிக்கு ஒரு காலத்திலும் கிடையாது. அதனாலே இவளுக்கு வேண்டிய வஸ்திரங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, 14 வருஷத்துக்கு வேண்டிய புடவை என்ன, எல்லாத்தையும் எடுத்து போடும். ஆகையிட்டான் தசரத மன்னவன். 14 வருடத்துக்கு என்ன வஸ்திரங்கள் வேணுமோ, ஆபரணங்கள் வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு போ அப்படின்னு ஆజ్ఞயிட்டான். ஆజ్ఞயிட்டு நின்ற காலத்திலேயும் அமைதியா நின்றதா கைகை. அவள் வாய் திறந்து வார்த்தை தெரிவிக்கவில்லை. மரபுரி அணிய வேண்டாம், எதுவுமே சொல்லல. பொழுது ஓடியே வந்தான் சுமந்திரன். ஓடியே வந்து நிந்திக்கிறான். அப்பொழுது கைகேயே, உன்னை போல யாராவது உண்டா? இப்படி போய் இருக்கிறாயே, உன்னை போல கொடியவள் கிடையவே கிடையாது. தசரத மன்னவனே, நீ இவளுடைய தாயாரினுடைய குணத்தை அறியாமல் நீ இவளை கல்யாணம் பண்ணிவிட்ட. உன்னுடைய மாமியார் யார் என்பதை பார்க்காமல் இவளை கல்யாணம் செய்து கொண்டாய். மாமியாருக்கு இருக்கக்கூடிய குணம் அப்படியே இவளுக்கு வந்திருக்கு சொன்னான் சுமந்திரன். யார் மாமியார் யார்? இன்னார் கைகைக்கு தாயார் இருந்தாள். கைகையினுடைய தகப்பனார் தாயார். இவள் 2 பேரும் நான் சொல்றேன் கேள். சுமந்திரன் தெரிவிக்கிறான் தசரத மன்னவன் இடத்துல. 2 பேரும் ஒரு சமயம் கேகை தேசத்துல இருந்தார்கள். கேகை நாடு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அந்த நாட்டிலே இருந்தார்கள். கேகை ராஜ்யத்துல இருக்கும்பொழுது அரண்மனையில உட்கார்ந்துருந்தான் 2 பேரும் அந்தரங்கமாக. ராத்திரி சமயத்திலே கேகைய தேசத்து ராஜா கைகேயினுடைய தகப்பனார் என்ன, தாயார் என்ன, 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருந்தான். உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது கீழே சில எறும்புகள்லாம் இப்படி ஓர்ந்து போச்சு. எறும்புகள் ஊர்ந்து போனவாறே ராஜாவானவன் அப்படி பார்த்தான். அந்த எறும்பை பார்த்தான், அப்படி இவளை பார்த்தான். பார்த்து சிரித்தான். சிரித்தவாறே பார்த்தாள் கைகேயினுடைய தாய். என்னன்னா, என்னை பார்த்து என்னவோ சிரிக்கிறேன், என்னவோ கேலி பண்றேன், என்ன நினைச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னா. சொன்னா, ஒன்னும் இல்லடி, உன்னை பார்த்து ஒன்னும் சிரிக்கலடி, ஏதோ சிரிப்பு வந்தது சிரிச்சேன் அப்படின்னான் ராஜா. உடனே சும்மா சும்மா பொய் சொல்றேல, என்னை பார்த்து சிரிச்சுட்டு என்னவோ என்னை பார்த்து சிரிக்கிறேன்றா, எதுக்கு சிரிக்கிறாள் சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன், என்ன காரியம் பண்ணேன், ஏன் என்ன ஏளனமா பார்த்து சிரிக்கிறேள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டவாறு அப்பொழுது அந்த கேக்கைய ராஜா அவன் சொன்னான், இல்ல பெண்ணே, நான் பார்த்து சிரிக்கல, கீழே சில எறும்புகள்லாம் ஊழ்ந்து போயிட்டு இருந்தது. அந்த எறும்பானது ஒரு 2 எறும்பு போயிட்டு இருந்தது. கணவன் எறும்பு, மனைவி எறும்பு, 2 எறும்பு போயிட்டு இருந்தது. அந்த மனைவி எறும்பின் இடத்துல கணவன் எறும்பு சில விஷயங்கள்லாம் சொல்லித்து, பரிகாசமா சிலது சொல்லித்து. சொன்னதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்தது. எனக்கு எறும்பினுடைய பாஷை தெரியும். எறும்பு பேசக்கூடிய பாஷை, அதை கேட்டு அறியக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அது பேசுறத கேட்ட உடனே நான் கேட்டேன், அது என்ன பேசுறதுன்னு நீ கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பு வந்தபடியாலே சிரித்தேன் அப்படின்னா. உடனே பார்த்தாள். அவள் சொன்னா, என்ன விளையாடுறேள், நான் ஏதோ 4 எறும்பு கீழே போயிட்டு இருந்ததுன்னு வர, என்னை பார்த்து என்ன சிரிச்சுட்டோ, எறும்பை பார்த்து தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றேன், என்ன விளையாடுறா? சரி, அப்ப எறும்பை பார்த்து சிரிச்சேன்னா சொல்லுங்க, அந்த எறும்பு என்ன சொல்லித்துன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாள் இந்த கைகேயனுடைய தாயார். கேட்டவாறே அந்த ராஜா அவன் அந்த எறும்பு அப்படி பார்த்தான். பார்த்தவாறு எறும்பானது அப்பொழுது சபித்தது, ராஜாவே, நாங்கள் பேசிக்கொண்டதை நீ உன்னுடைய மனைவி நிலத்தை சொல்லுவாயேயானால் உன்னுடைய தலையானது சுக்குநூறாக வெடித்து வெடிச்சிடும் அப்படின்னு சொன்னது எறும்பு. சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, மிருகங்கள் என்ன, பட்சிகள் என்ன, இதை போல சிறிய பிராணிகள் என்ன, இதுக்கெல்லாம் சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு, இதுக்கெல்லாம் சாபம் கொடுக்கக்கூடிய பவர் இருக்கு, அதனால சாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரமானது. இப்படிப்பட்ட சக்தி உண்டு. அதனாலதான் பிராணிகளை எல்லாம் இம்சிக்க கூடாது. சர்வோ பூதானி சாஸ்திரம் தெரிவிக்கிறது. எந்த ஒரு பிராணியையும் இம்சிக்க கூடாது. எறும்போ இல்ல மத்த எந்த பிராணிகளோ எதையுமே இம்சிக்க கூடாது.
இதுக்கெல்லாம் சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு சாஸ்திரமானது விதிக்கிறது. அல்ல எறும்பானது சபித்தது, நீ சொல்லுவையானால் தலை சுக்குநூறாக வெடிக்கும்னு சொல்லிது. பார்த்தான் ராஜா. அத சொன்னான் மனைவியே, இந்த எறும்பு பேசுறத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எறும்பு என்கிட்ட சொல்லியிருக்கு, சாபம் கொடுத்துருக்கு. நீ மட்டும் உன்னுடைய மனைவிக்கு நான் எங்க பேசினேனோ, என் மனைவி இடத்துல ஏதோ அந்தரங்கமா பேசிட்டு இருந்தேன், அதை கேட்டு நீயோ சிரிச்சுட்ட. இத உன் மனைவி கிட்ட சொன்னா தலை சுக்குநூறா வெடிச்சு செதடு அப்படின்னு சொல்லிருக்கு. அதனாலே இது என்ன பேசிதுன்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது சொன்னான் ராஜா. இதை கேட்டாள் கைகேயினுடைய தாயார். கேட்டுட்டு அவள் சொன்னா, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து பரிகாசமா சிரிக்கல, எறும்பு பாஷை அதை கேட்டுதான் பேசுறேன்னு நான் என்ன ஒத்துக்கிறேன். ஆனால் எறும்பு பேசுறது என்னன்றதை நீங்க இப்பவே சொல்லியா அப்படின்னா. அதான் சொன்னா, இல்லடி உனக்கு நான் பேசுறது புரியலையா, நான் சொன்னேன்னா என் தலை சுக்குநூறா வெடிச்சிடும் நான் ராஜா. இவள் சொன்னா, பரவாயில்ல, உங்க தலை வெடிச்சா எனக்கு என்ன வந்தது, உங்க தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லலன்னா என் தலை வெடிச்சிடும் போல இருக்கு, அதனால உங்க தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள் என்ன பேசிட்டு என்று கேட்டாள் கைகேயினுடைய தாயார். அப்படிப்பட்டவருடைய பெண் தான் இவள் என்பதை நிரூபிக்கிறாள். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலைன்னு ஒரு பழமொழி உண்டு, அதற்கேற்ப இருக்கிறாள்னா இவ அம்மாவை காட்டிலும் இவள் கொடியவள். இவளை போல உண்டோ? யாராவது வைதறிவத்தை ஆசைப்படுவார்களோ? விதவையாக ஆக வேண்டும் யாராவது ஆசைப்படுவாளா? கணவனை கொல்ல வேண்டும் யாராவது ஆசைப்படுவாளா? ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆசைப்படுவாளா? இவளை போல ஒரு பெண்ணே கிடையாது. இவ மாமியாரை பத்தி தெரியாம நீ கல்யாணம் பண்ணி விட்ட தசரத மன்னவனே சொல்றான் சுமந்திரன். தாயாராக எண்ணம் தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணி விட்ட, இவளை போல ஒரு கொடியவள் கிடையாது, பார்த்ததே கிடையாது நாட்டிலே என்று நிந்திக்கிறான் சுமந்திரன் கைகேயி. அப்படி அவன் நிந்தித்தது எல்லாரும் நிந்திக்கிறதுக்கும் உபலட்சணம். அப்படி நாட்டில எல்லோரும் நிந்தித்தார்கள். இவளும் ஒருத்தியோ, இவளும் ஒரு பெண்ணா, இவள் பெண்ணே இல்லை என்று எல்லோரும் நிந்திக்கும்படியாக அல்லவா ராமனை காட்டுக்கு போக சொன்னாள். அதனாலேயும் ஒருத்தின்னு சொல்றான். ஜனங்கள் இந்த லோகத்தார் அவர்களுடைய அபிப்பிராயத்தாலேயும் ஒருத்தி என்றாள். இவளை போல ஒருத்தி கிடையாது, அவ்வளவு தாழ்ந்தவள்னு அர்த்தம். அல்லது ராமனுடைய அபிப்பிராயத்தாலே இவளை போல ஒருத்தி கிடையாது, கௌசல்யை காட்டிலும் உயர்ந்தவள் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒருத்தி மகனோய், அவளுடைய மகனாக ஒளித்து வளர அவளுடைய மகனாக காட்டுக்கு சென்றான். மகன்னா என்ன? சொல்வதை கேட்கக்கூடியவன், சொல் பேச்சு கேட்கக்கூடியவனுக்குத்தான் மகன் பேர். இவன் கௌசல்யக்கு தானே சுவாமி மகன், கைகேயிக்கு மகனா என்றால் கைசேயி சொல்வதை கேட்டான், கேட்டு காட்டுக்கு போனான். அவன் சொல் பேச்சு கேட்கக்கூடியவனாகையாலே இவனை மகன் சொல்லு. கைகேயி சொல் பேச்சு கேட்டா காட்டுக்கு போனான், தசரதன் சொல்றது கேட்டுதானே காட்டுக்கு போனான். கைகேயி எங்க சொன்னா? தசரதன் தானே சொன்னான் காட்டுக்கு போக சொல்லி என்று கேட்டான். இல்லை, தசரதன் சொல்லல. காலத்தில கைகேயி 2 வரம் வேண்டும் தான். சம்பராசுரன் அவனை யுத்தத்திலே சம்பராசுரனை யுத்தத்திலே தோத்தடித்தான் தசரதன். இந்த யுத்தத்திலே தேரோட்டியா இருந்தாள் கைகேயி. சம்பராசுர யுத்தத்திலே தேரோட்டியா இருந்த கைகேயை பார்த்து தசரதன் சொன்னான், கைகேயே, என்னுடைய உயிரையே காப்பாத்தி இருக்கிறாய், நீ இல்லைன்னா தசரத சம்பராசுரனை கொண்டிருக்க முடியாது, அதனாலே உனக்கு 2 வரம் தரேன், என்ன வேணுமோ கேள். கேட்டான் தசரதன். கேட்டவாறே அவளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தா. இல்ல, நான் எனக்கு எதுக்கு நான் வரமெல்லாம் நம்மெல்லாம் வேண்டாம், நீங்க உயிரோட இருக்கிறதே போரும், அதுக்கு மேல எந்த மரமும் வேண்டாம் அப்படின்னு நிறைய சொல்லி பார்த்தா கைகேயி. ஆனா தசரதன் உடல. இல்ல, ஏதாவது வரம் வாங்கிக்கோயேன், ஏதாவது வரம் வாங்கிக்கோயேன் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே இவள் பார்த்தா, சரி இப்ப எதுவும் வரம் வேண்டாம், அப்புறம் எப்பவாவது வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடைய பூர்வர்கள் அற்புதமா காட்டுகிறார்கள். ராமாயணத்திலிருந்து கத்துக்க வேண்டிய பாடம் எதை கத்துக்கிறோமோ இல்லையோ, சாதாரண விசேஷ தம தர்மம், விசேஷ தர தர்மம், இதெல்லாம் கத்துக்கிறோமோ இல்லையோ, இத முக்கியமா கத்துக்கணும். ஆத்துக்காரிக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா அப்பவே வாங்கி கொடுத்துடணும். இல்ல எவ்வளவு நிர்பந்தித்தானோ, இப்ப வேண்டாம், அதாவது பணம் வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டா இப்ப வேண்டாம், அப்புறம் எப்ப வேணுமோ கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ஷனை மட்டும் கொடுக்கவே கூடாது. அந்த இதை மட்டும், சரிம்மா நீ எப்ப வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்ற வார்த்தையை மட்டும் தப்பி தவறி கூட சொல்லிட கூடாது. நான் எப்ப இவனால கொடுக்க முடியாதோ அப்பதான் வந்து கேட்பேன். என்ன பண்ணணும்? ஒண்ணு இப்ப வாங்கிக்கோ, இல்லைன்னா அப்புறம்லாம் கேட்காது. இன்னைக்கு ராத்திரி 12 மணியோட ஆஃபர் க்ளோஸ், இதோட முடிஞ்சிடும், ஆஃபர் போயிடும், அதுக்கு மேலலாம் வாங்கி தர முடியாது, இன்னைக்கு வேணா இப்ப வேணா கேளு, இல்லைன்னா வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லி அப்பவே முடிச்சிடணும். எப்ப கேட்கறோமோ அப்பவே கடையை முடிச்சுடணும். பிற்பாடு இல்ல அப்புறம் அப்புறம் கேட்கறியா, சரி எப்ப வேணா கேளு அப்படின்னு கொடுத்து வச்சா கடைசியில எப்ப முடியாதோ அப்பதான் வந்து கேட்பேன். அப்படிதான் கேட்டா கைகேயே. கடைசியில இந்த 2 வரத்தை வந்து தசரதன் ராஜ்யம் ராமனுக்கு என்று தெரிவித்த காலத்திலே கேட்டாள்.
ஒரு வரத்தாலே பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும், மற்றொரு வரத்தாலே ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு போனது கேட்டான். கேட்ட தசரதன் இதை காதிலே பட்டவாறே இடி விழுந்தா போலே ஆனான். தலையிலே பெரிய இடி விழுந்தான் எப்படி இருக்கும், துடித்து போனதை போல தரையில விழுந்தான். இன்னும் பண்ண முடியல. பலபடியாக கெஞ்சி பார்த்தான் கைகையை. வேண்டான்னா, என்னுடைய பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கக்கூடியவன், சொன்னா மறுத்து பேச மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளை, அவனை போய் காத்துக்கு போய் சொல்லாத கைகையே, நன்னா இருப்பே, இப்படி ஒரு வார்த்தை அவன் இடத்துல சொல்லாது என்று கதறினான். இவனும் முடியாதுன்னு பிடிவாதமாக கலக்கியமா மனத்தனள், கலக்க பெற்ற மனத்தை உடையவனாய் கட்டாயம் ராமன் காட்டுக்கு போயே ஆக வேண்டும் என்பதிலே உறுதியோட இருந்தான். பார்த்தான் தசரதன். அவன் வருத்தப்பட்டான். ஐயோ, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டோமே, வருத்தப்படுறான் தசரதன். இப்படி நான் சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்று நாசமா போனோம். தசரதன் நினைக்கிறான், எப்படிப்பட்ட பிள்ளை பிறந்திருக்கணும். எல்லாரும் என்ன ஆசைப்படுவார், நான் நல்ல பிள்ளையை பிறக்கணும், சொல் பேச்சு கேட்கிற பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். இவனுக்கு என்னன்னா, சொல் பேச்சு கேட்க கூடாத பிள்ளையா பிறந்திருக்கணும்னு ஆசைப்படுவான். யார் யாருக்கு எது எது இல்லையோ அதுலதான் ஆசை. சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை பிறந்தா, கேட்காத பிள்ளை இருந்தா சௌரியமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிறது அந்த பிள்ளை பிறந்தா, ராமனை போல பிள்ளை இல்லை, இப்படி ஒருத்தன் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். இல்ல தசரதன் என்னாச்சு, தசரதன் அவன் புலம்புகிறான். ஐயோ, நான் சொன்ன காலத்திலே என்னுடைய பிள்ளை வந்து காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் போக மாட்டேன், உன்னை நான் சிறையில வைக்கிறேன். யாரடா என்னையா காட்டுக்கு போக சொல்றேன் அப்படின்னு கத்தியை கழுத்தில வைத்து சிறையிலே அடைத்திருந்தான் அல்லது தலை அறுத்திருந்தான் சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு பிள்ளை இல்லையே, அவுரங்கசெப்ப போல ஒரு பிள்ளை பிறக்கலையே. தசரதன் ஆசைப்படுறான். தசரதனும் அவுரங்கசெப்பும் உபன்யாசத்துக்கு விஷயம். அல்ல, அவுரங்கசெப்ப போல ஒரு பிள்ளை பிறக்காமல் இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்தானே, என்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்காமல் நான் சொல்றதெல்லாம் கேட்கிறேன்றானே, அப்படிப்பட்ட பிள்ளையை பார்த்து காட்டுக்கு போன்னு சொல்றையே, சொல்லாதேன்னு பலபடியா மன்றாடி பார்த்தான். கைகையும் கேட்கிற மாதிரி இல்லை. கடைசியில அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்தான். அவனால சொல்லக்கூட முடியல, ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லக்கூட முடியல. கடைசியில கைகை அவளே சுமந்திரனை கூட்டு, சுமந்திரனே, ராமனை அழைத்து வா, அவனிடத்திலே ராஜா ஒன்றை சொல்ல நினைக்கிறாள் அப்படின்னு வான்னு சொன்னான். நேர போனான் சுமந்திரன். ராஜா ராமனும் அண்ணா அலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டு பட்டாபிஷேகத்துக்கு சித்தமா இருந்தான். படிப்பட்டவனை தன்னுடைய தேர்ல ஏத்திட்டா நேர கூட்டின்னு வந்தான் சுமந்திரன். இவர்களுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அழைத்து வந்த காலத்திலே அப்பொழுது கைகை ராமனை பார்த்து சொன்னான், ராமனே, உங்க அப்பா எனக்கு முன்னாடி ஒரு வரம் கொடுத்திருந்தார், 2 வரம் கொடுத்திருந்தார். 2 வரம் ரொம்ப நாளா இருந்தது. இப்போதான் அந்த 2 வரத்தை கேட்டேன். ஒரு வரத்தால 14 ஆண்டு நாட்டுக்கு போனோம், இன்னொரு வரத்தாலே பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் கேட்டேன். அதனாலே அவரும் சத்தியவாதியானபடியாலே கொடுத்துட்டார். நீ காட்டுக்கு போக வேண்டும் என்பது அவருடைய அபிப்பிராயம். அவர் நினைச்சுட்டு இருக்காரு நீ காட்டுக்கு போனோம்னு. அதனாலே அவருடைய அபிப்பிராயத்துக்கு சேர நீ காட்டுக்கு செல்வாயாக. பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணுவதுதான் உயர்ந்தது. அதனாலே அவர் சொல்லை கேட்டு நீ காட்டுக்கு போ என்று சொன்னவள் கைகை. இவள் தான் சொன்னா நீ காட்டுக்கு செல்வாயாகன்னு சொன்னாள். சொன்னதை கேட்டு ராமன் சென்றான். அதனால மகன்னா யாருக்கு மகன்னு சொல்லணும் தான், கைகைக்குத்தான் மகன்னு சொல்லணும். இவள் சொல்ல அல்லவா கேட்டு போனான். முத்துத்தாய் சொல்ல கொடியவனம் போனா சீத்தமிழாதான் என்று கூற்றுத்தாய் கைகேயி சொன்னாள். அவள் சொல்லை கேட்டு ராமன் காட்டுக்கு போனான். குலக்குமரா காடுரையப்போ என்று விட கொடுத்தாள் கைகை. அவள் தான் வார்த்தை சொன்னான். இதனால அவள் சொல் கேட்டு காட்டுக்கு போனான். சுவாமி, இது அவள் என்னத்தான் சொன்னாலும் என்ன சொன்னார், தகப்பனார் சொன்னார், அதனாலே நீ காட்டுக்கு போ என்றல்லவா சொன்னாள். அப்போ தகப்பனார் சொல் பேச்சு கேட்டு காட்டுக்கு போனான் தானே ஆகும். கைகை சொல் கேட்டு காட்டுக்கு போனான் ஆகுமா? தகப்பனார் சொன்னது இது, அவருடைய ஆజ్ఞை இது, அதனாலே நீ காட்டுக்கு போன்னு சொன்னார். இப்ப தகப்பனாருடைய வார்த்தையை பரிபாலனம் பண்ணால் தானே ஆகும். தாயார் வார்த்தையா கேட்டான், கைகை வார்த்தையா கேட்டு காட்டுக்கு போனான். இவள் வெறும் என்ன, மீடியேட்டர். தசரதன் ரொம்ப ஹீன திசையில இருந்தான், வாய் பேச முடியாமல் இருந்தான். அதனால இவள் பேசினான். 2 பேருக்கும் நடுவுல டிரான்ஸ்லேட்டர் மாதிரி அவன் அப்படியே ஆமா அப்படின்னு அப்படியே உழுந்துட்டான். உடனே உங்க அப்பா இது தாண்டா சொல்ல வந்தார், காட்டுக்கு போனோமா, இன்னும் வர ராமன் சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு காட்டுக்கு போனான். அப்போ தகப்பனார் சொல்லைத்தானே கேட்டான்னு சொல்ல முடியும், கைகை சொல்லியா கேட்டான் அப்படின்னு கேட்டாள். உண்மையிலேயே கைகை சொல்லத்தான் கேட்டான்னு சொல்லணும். ஏன்னா ராமன் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை. எப்பொழுது அவள் தகப்பனார் சொல்லை கேட்டு காட்டுக்கு போன்னு சொன்னாலோ அப்பொழுது அவன் தெரிவித்தான், ராமன் தெரிவித்தான், தாயே இப்படி போய் பண்ணிவிட்டீரே, இப்படி அநியாயமா 2 வரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டீரே. கேட்கிறான் ராமன், இப்படி 2 வரத்தை வீணாக்கிட்டீரே, இதுக்கு போய் 2 வரத்தை கேட்பீர, இந்த 2 வரத்தை இன்னும் கொஞ்சம்
பதுக்கி வச்சிருந்தா வேற எப்பாவது ஒரு காலம் அந்த காலத்துல உபயோகித்து இருக்கலாமே, வேற ஒரு காலத்துல எப்பாவது தேவைப்படும் போது கேட்டிருக்கலாமே. இப்போ போய் இப்படி கேட்டுட்டீரே, உண்மையிலேயே இதுக்கு தகப்பனார் வேணுமான்னு தகப்பனார்ட்ட 2 வரம் கேட்டு அவர் சொல்ல சொல்லி இப்படியா சொல்லணும்? நேரா என்கிட்ட வந்திருக்கலாம். என்ன பண்ணலாம்? நேரா என்னிடத்துல வந்து, தகப்பனாரே ராமனே காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தா பேச்சை கேட்டு நானே காட்டுக்கு போயிருப்பேன். இதுக்கு எதுக்கு நடுவுல தகப்பனார்? பெரிய அவர் வார்த்தையை சொன்னாருன்னு எதுக்காக சொல்லணும்? எம்பே நீயே சொல்லியிருந்தா நான் காட்டுக்கு போயிருப்பேன். நனூனம்மை கை கேயி கிஞ்சிதாசம் சசே குணம் எது ராஜானமோஷஸ்தம் மம ஈஸ்வர தராசதி. அவன் தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான வார்த்தை. நனூனம்மை கை கேயி கிஞ்சிதாசம் சசே குணம். கைகேயே, என்னிடத்திலே நீ ஒரு குணத்தை கூட பார்க்கவில்லையா? இவ்வளவு காலம் என்னை தூக்கி எடுத்து வளர்த்தாயே, என்னுடைய குணத்தை நீ அறியவில்லையா? கிஞ்சித் ஆசம்சே குணம், என்னுடைய குணம் தெரியலையா? நான் எப்படி நினைத்திருக்கிறேன் உன்னைனா? எது ராஜானமோஷஸ்துவம் மம ஈஸ்வர தராசதி. ராஜா சொன்னான் நீ சொல்லணுமான்னு சொல்லி எனக்கு ஆజ్ఞயிடருமா? தேவையே இல்லையே. ஏன் என்றால் உன்னை நான் எப்படி தெரியுமா நினைத்திருக்கிறேன்? மம ஈஸ்வர தராசதி. நான் ஈஸ்வர தரையாக நினைத்திருக்கிறேன். ஈஸ்வர தரைனா என்ன? தசரத மன்னவன் அவன் ஈஸ்வரனை போல இருக்கக்கூடியவன், நீ ஈஸ்வர தரையாக இருக்கக்கூடியவன். ஈஸ்வர தரை நான் சூப்பர்லேட்டிவ் தெரிவிக்கிறோமே, அவனை காட்டிலும் நீ உயர்ந்தவன். அவள் சொல்லணும்னே இல்லை, நீ சொன்னாலே காட்டுக்கு போவேன். தசரதன் சொல் கேட்டு நான் காட்டுக்கு போக வேண்டும் இல்லை. அப்போ தசரதன் சொன்னான்னு சொல்லி என் இடத்துல தெரிவிக்கிறாயே தாயே, நீ சொன்னா கேட்க மாட்டேனா? அவர் சொன்னா தான் கேட்பேனா? நீர் சொன்னா காட்டுக்கு போக மாட்டேனா? உடனே போறேன். அவர் சொல்லியா நீர் சொல்ல வேண்டும் காட்டுக்கு போன்னு சொல்ல வேண்டும்? உடனடியாக செல்கிறேன், இப்பொழுதே புறப்படுகிறேன் என்று தெரிவித்தான். ஈஸ்வர தரைன்னு தெரிவித்தான். என்ன குணம்! பூர்வர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். தசரதனை காட்டிலும் கைகேயி இடத்துல பிரீத்தி அதிகம். ராமனுக்கு தசரதன் சொன்னா கூட சரி, தசரதன் சொன்னா கேட்க மாட்டான்றது இல்லை, தசரதன் சொன்னாலும் கேட்பன். ஆனால் தசரதனை காட்டிலும் கைகேயி இடத்திலே ராமனுக்கு இருந்த மரியாதை இருக்கே, அது அதிகம். ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா நியமிக்கக்கூடியவன் அர்த்தம். அவர் நியமிக்கக்கூடியவன் சொன்னார், நீர் அவரை காட்டிலும் உயர்ந்தவள், ஈஸ்வர தரை. நீர் சொல்லி கேட்காமல் இருப்பேனா? சொல்லும், இந்த க்ஷணமே சொல்லும், காட்டுக்கு போன்னு சொல்லும். காட்டுக்கு போனமா? உடனே புறப்படுறேன் என்று தெரிவித்தான். புறப்பட்டான். அதனாலே ராமன் புறப்பட்டது தசரதன் சொன்னான்றதுக்காக அல்ல, கைகேயி சொன்னான்றதுக்காகத்தான். கைகேயி வார்த்தையை கேட்டுத்தான் புறப்பட்டானே தவிர தசரதன் வார்த்தையை கேட்டு புறப்படவில்லை. நம்முடைய பூர்வர்கள் ஆச்சரியமா காட்டிவிட்டா. தசரதன் வார்த்தையை காட்டிலும் கைகேயி வார்த்தையைத்தான் மதித்திருந்தான் ராமன். அப்படி அவனுடைய சொல் கேட்டவன் மகன். என்ன சொல்றத அப்படியே கேட்டான், சொன்னவாறே கேட்டான். அவன் எப்படி இருந்தான்? வால்மீகி முனிவர் அற்புதமா தெரிவிக்கிறார். எப்போ தகப்பனார் வார்த்தையை கேட்டு காட்டுக்கு போன்னு சொன்னாலும் இப்ப எப்படி இருந்தான்னா, வாஜி இருக்கிறதே, வாஜினா உயர்ந்த குதிரை, சாதாரண குதிரை அல்ல, உயர்ந்த குதிரை. ஆங்கிலத்திலே ஸ்டீடுன்னு தெரிவிப்பார்கள், அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரை. அரேபியன் ஸ்டீடு தெரிவிப்பார்கள், அரேபிய குதிரைகள் சொன்னா ரொம்ப வேகமா ஓடும். அந்த குதிரைகள் இருக்கே, அந்த ஸ்டீடுன்ற குதிரைகள், அதுக்கு ரொம்ப சுனை உண்டு, ரொம்ப அதுக்கு தன்மானம் உண்டு, ரொம்ப வேகமா ஓடும். அப்படிப்பட்ட குதிரையை ஒருவேளை யாராவது சவுக்கால அடித்து விட்டான், சாட்டையால் அடிச்சுட்டான் அப்படின்னா அதால பொறுக்க முடியாது. என்னடா அது, நாமே இவ்வளவு வேகமா ஓடுறோம், நம்மையே இவன் சாட்டையால் அடிச்சு இன்னும் வேகமா ஓட சொல்றானே, நமக்கு போய் வேகம் பத்தலன்றானே என்று துடிக்கும் அந்த குதிரையானது. சாதாரண குதிரை போல கிடையாது. குதிரை யாராவது அடித்தார்கள், சவுக்கால் அடித்தார்கள் சொன்னா நம்ம வேகமே போறலன்னு சொல்றானே என்று துடித்து போய் அதிவேகமா போய் எங்கேயாவது கவுந்துடும். அப்படி வேகமாக ஓடும் அந்த குதிரைகள். அதை போல அந்த குதிரை துடிக்குமா போலே துடித்தான். தகப்பனார் சொன்னார், அதனாலே நீ செய்யு சொன்ன காலத்திலே ஆயார் நீரே சொல்லியிருக்கலாம் என்று அவருக்கு விதேயனாக, கைகேயிக்கு விதேயனாக உடனடியாக காட்டுக்கு புறப்பட்டான். தாயே கொஞ்ச நாள் வேணா இருக்கலாமா, பரதன் திரும்பி கொண்டு விடுத்தோம் சொன்னான். அவன் பரதன் திரும்பி வரட்டும், முடி சூட்டி கொள்ளட்டும், அவனுடைய பட்டாபிஷேகத்தையும் பார்த்துட்டு போறேனே, ரொம்ப சந்தோஷம். பரதனுக்கு முடி கொடுக்கறதுல எனக்கு ஒன்னும் கவலையே கிடையாது, குறையே கிடையாது. நன்னா ஆளட்டும், ராஜ்ய பரிபாலனம் பண்ண பிறந்தவன் அவன், அவன் ஆளட்டும். அவனுடைய பட்டாபிஷேகத்தை மட்டும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு போறேன் தெரிவித்தாள். ராமன் சொன்னவாறு அப்பொழுது கைகேயி சொன்னா, ஒரு காலத்திலையும் கூடவே கூடாது, இப்பொழுதே புறப்பட வேண்டும். கைகேயிக்கு நன்னா தெரியும் பரதனுடைய குணம் எப்படி. வந்தால் ஒரு காலத்திலையும் காட்டுக்கு போக விட மாட்டான், எப்படியாவது அழுது புரண்டு அண்ணாவை இருக்க வச்சுடுவான் நாட்டிலேயே அப்படின்னு தெரியும். அதனால கைகேயி சொன்னா, ஒரு காலத்திலையும் கூடாது, நீ காட்டுக்கு போற வரைக்கும் அப்பா எழுந்திருக்கவே மாட்டார், படுக்கையில இருந்து எழுந்திருக்க மாட்டார், ஸ்நானம் பண்ண மாட்டார், போஜனம் பண்ண மாட்டார்,
எதுவும் பண்ண மாட்டார், அப்படியே கிடப்பார். நீ காட்டுக்கு போனால்தான் அடுத்த காரியத்தையே பார்ப்பார். அதனால இப்பொழுதே காட்டுக்கு புறப்படுன்னு தெரிவித்தாள் கைகை. பார்த்தான், துடித்து போனான். இப்படி சொல்றாள் கைகை. சரி, நான் இவள் பேச்சை கேட்டு உடனடியாக புறப்பட வேண்டும்னு மகனாக இருந்தான். அவள் சொல்வதை கேட்டான். அப்படியே காட்டுக்கு புறப்பட்டான். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. ஒளித்து வளர்ந்தான், ஒளித்தான். யாரிடத்திலிருந்து ஒளிந்திருந்தான் என்றால் பிரஜைகளிடத்திலிருந்தெல்லாம் ஒளிந்திருந்தான். காட்டுக்கு புறப்பட்டான். முதல்ல நடந்து போலாம்னு நினைத்தான். எல்லா பிரஜைகள் எல்லாரும் அறிந்தார்கள் அவன் காட்டுக்கு போறான்னு தெரிந்தவாறு. ரொம்ப சோகம் ஏற்பட்டது. எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வந்துட்டான். எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாசல்ல ராமன் புறப்படுவதை பார்த்துட்டு இருக்கா. இந்த துக்கம், கதறி அழுகிறார்கள். தசரதன் பார்த்து கொண்டிருக்கிறான். தாய்மார்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ராமன் முதல்ல நடந்து போலாம்னு மரபுரி மான் தோலை அணிந்து தகப்பனாரை தொழுது எழுந்து புறப்பட்டான். ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேர் இப்படி 4 அடி நடந்தான். பார்த்தான், இவர்கள் அழுகிற அழுகையெல்லாம் பார்த்தான். தகப்பனாருடைய அழுகையெல்லாம் பார்த்தான். கூடாதுன்னா நாம நடந்து போனா அவ்வளவு நேரம் இவன் அழுதுண்டே இருப்பான். அதனால இவளினுடைய அழுகை மறையணும், ரொம்ப வேகமா போயிடும் நினைத்தான். அழைத்தான் சுமந்திரனை. சுமந்திரா, தேரை எடு, ஓட்டு, அதிவேகமா போயிடலாம் நினைத்தான். எடுக்க சொன்னான் சுமந்திரனை. சுமந்திரன் தேரை எடுத்தான். தேரிலே ஏறினான் ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேர் ஏறிண்டா. ஓட்டு, வேகமாக ஓட்டு அப்படின்னான் ராமன். சொன்னவாறே தசரதன் அங்கேருந்து கத்தனான். சுமந்திரனே, தேரை ஓட்டு, வேகமாக ஓட்டாத, மெதுவா ஓட்டு, மெதுவா ஓட்டு, வேகமாக செல்லாது அப்படின்னு அவன் கத்தினான். அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அவன் இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தான்னா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் ஆசை. எதனால வேகமா ஓட்டாத, மெதுவா ஓட்டு, மெதுவா ஓட்டு என்று அவன் கத்துகிறான். ராமனா வேகமா ஓட்டுன்றான். சுமந்திரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நடாது ராஜா அவன் ஒண்ணு சொல்றான். இவன் யுவராஜாவாக ஆகப் போகிறவன். யுவராஜாவும் ஆகல ராமன். அப்படிப்பட்ட ராமன் சொல்றதை கேட்டு வேகமா ஓட்டுறதா, தசரதன் சொல்றதை கேட்டு மெதுவா ஓட்டுறதா, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி போ, எப்படியும் ஓட்டிதானே ஆகணும், ராமன் சொல்றதையே கேட்போம் என்று அதிவேகமாக தேரை ஓட்டி கொண்டு சென்றான் சுமந்திரன். ஒட்டின காலத்திலே பார்த்தார்கள் பிரஜைகள். இந்த மக்கள் எல்லாம் பிரஜைகள் எல்லாம் பார்த்தா, நாட்டுல இருந்து என்னென்ன பண்ண போறோம்? ராமன் போன நாடு நாடா, இது காடு, இதுல இருந்து என்ன பிரயோஜனம்? உடனடியாக காட்டுக்கு செல்ல வேண்டும் நினைத்தார்கள். எல்லாரும் ஓடத் தொடங்கினார்கள். தேரின் பின்னாடி, ஓடுற தேரின் பின்னாடி தலதெறிக்க ஓடினார்கள். சில வயசானவர்கள், குழந்தைகள், சில ஸ்திரீகள், அவர்கள் மட்டும்தான் நாட்டுல தங்கினார். மற்ற எல்லா ஆண்களும் அத்தனை பேரும் ஓடினார்கள் ராமனுடைய தேரின் பின்னே. தேரானது அதிவேகமா போறது. நேர ஓடினா. வந்தது தமசா நதிக்கரை. இந்த தமசா நதிக்கரையில ராத்திரி தங்குவோம், புறப்பட்டு நாளை காலை புறப்படலாம்னு தேரை நிறுத்தினான் ராமன். இது எல்லா பிரஜைகளும் வந்தா அவ எல்லாரும் அங்க தங்கினார்கள். ராத்திரி வேலை தங்கின காலத்திலே ராத்திரி நன்னா தூங்கிட்டு இருக்கா. எல்லாரும் அவ்வளவு நேரம் ஓடி வந்த களைப்பினாலே நன்னா தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும் போது அதிராத்திரியிலே எழுந்தான் ராமன். எழுப்பினான் சுமந்திரனை. எழுப்பினான். சுமந்திரா, எழுந்துரு, போலாம் அப்படின்னான். இளங்கோ லக்ஷ்மணனை எழுப்பினான். சீதா பிராட்டி எழுப்பினான். தேரை எடு, புறப்பட்டு செல்லலாம் அப்படின்னா. பார்த்தான் சுமந்திரன். கேட்டான், என்னது இந்த நேரத்திலயா? ஏன் இப்படி மத்தியராத்திரியிலே புறப்பட்டு செல்ல வேண்டும்? விடிந்த உடனே போலாமே அப்படின்னு கேட்டான். கேட்ட காலத்துல பொழுது ராமன் சொன்னான், இல்ல இல்ல, விடிந்து புறப்பட்டோம்னு சொன்னா இந்த பிரஜைகள் எல்லோரும் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள். கடைசியில காடே நாடாயிடும். காட்டுக்கு போனோம்னா காடு நாடா இருக்கும், அங்க பிரஜைகள்லாம் இருப்பா. நாடு காடாக கிடக்கும். நாட்டுல யாரும் இல்லைன்னா பிரயோஜனம், நாடு காடா இருக்கும். கடைசியில எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? ராமன் போனான் காட்டுக்கு, என்ன பிரயோஜனம்? நான் காட்டுக்கு போனான்னு பேரு தான். எல்லா பிரஜைகளையும் காட்டுக்கு கூட்டின்னு போயிட்டான். கடைசியில வெறும் சுடுகாட்டைத்தான் பரதனுக்கு கொடுத்தான், வெறும் காட்டை கொடுத்தான் பரதனுக்கு என்றல்லவா பேசுவார்கள். அப்படி கூடாது. பரதனுக்கு பூர்ணமா ராஜ்யத்தை கொடுக்கணும். பிரஜைகளோட கூட இருக்கக்கூடிய ராஜ்யம், அதை கொடுக்க வேண்டும். அவன் அரசாள வேண்டும். அதனாலே ராஜ்யம்னா அதை விட்டு பிரஜைகள் வரக்கூடாது, நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடாது. அதனாலே அவர்களிடத்திலிருந்து நாம் ஒளிந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். நினைத்தபடியாலே தெரிவித்தான் சுமந்திரனிடத்துல, அவர்கள் பின்தொடரக்கூடாது. அதனால நீ ஓட்டுவாயா தேரை? ஓட்டு, குறுக்கையும் நெடுக்கையும் ஓட்டு, ஒரே பாதையில போகாத, அப்படி இப்படியும் தேரை மாத்தி மாத்தி ஓட்டு. அவர்களால தேர் எப்படி போறதுன்னே தெரியக்கூடாது, அப்படி நீ தேரை ஓட்டு என்று தெரிவித்தான். மத்திய ராத்திரி 2 மணிக்கெல்லாம் கிளம்பினா. தேர அங்கையும் இங்கையும் குறுக்கையும் நெடுக்கையும் ஓட்டினான் சுமந்திரன். ஒடியே போனார்கள். காலையில எழுந்திருந்தார்கள் பிரஜைகள் எல்லாம். விடிந்த உடனே பார்த்தா தேரை காணும். என்னடா அது, தேரை காணோம், ராமனையும் காணோம், எங்க போனான்னு தெரியலையே. போனார்கள், தேடி பார்த்தார்கள். விடத்துல அந்த மணல்களை எல்லாம் பார்த்தார்கள். பாதை, தேர் போன சக்கரத்தினுடைய தடம் இருக்கும், அட பின்தொடர்ந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தார்கள். தேடி தேடி போனார்கள். எங்க தேடினாலும் ஒன்னும் கிடைக்கல. எல்லாம் இந்த பக்கம் போன மாதிரி இருக்கு, அந்த பக்கம் போன மாதிரி இருக்கு.
திக்கு முக்காடினார்கள் அவர்கள் எல்லோரும். தேரும் போயித்து திசைகளும் மறைந்தன செய்வதொன்னறியேனே. மங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். தேரும் போயித்து, தேரும் பொழுத்து திசைகளும் மறைந்து போயித்து, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை பிரஜைகளுக்கெல்லாம். கடைசியில புறப்பட்டார்கள். சரி, நாட்டுக்கே போயிடுவோம், என்ன பண்றது, எங்க போறது, எங்க போய் தேடுறது ராமன் என்று புறப்பட்டார்கள். புறப்பட்டு எல்லோரும் நாட்டுக்கு வந்தார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர். எல்லோரும் புறப்பட்டார்கள், நாட்டுக்கு வந்தார்கள். நாட்டுக்கு வந்து தங்கள் தங்கள் வீட்டு கதவை அப்படி தட்டினான். தட்டினவாறே உள்ளிருந்து ஓடி வந்தா பெண்கள் எல்லாம். எல்லோரும் ஓடி வந்து, என்னடா அது, எல்லாரும் திரும்பி வந்துட்டா, ஒருவேளை ராமனை கூட்டின்னு வந்துட்டாளோ, ராமனை கூட்டி வராமல் திரும்பி வரமாட்டாளே, ராமன் இருக்கிற வரைக்கும் 14 ஆண்டு காட்டிலே அல்லவா இருப்பார்கள், பள்ள திரும்பி வந்துட்டான்னா ஒருவேளை ராமன் வந்துட்டானோ, உள்ளூர் ஆனந்தம். இருந்தாலும் ராமன் அப்படி வரமாட்டானே, தகப்பனார் சொல் பேச்சு கேட்டு போனான்னா திரும்பி வரமாட்டானே, எப்படி அதுக்குள்ள ஒரே நாள்ல வந்தான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வேற இருந்தது. சரி, என்ன பண்றா, எப்படி வந்தான்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படி கதவை அப்படி லேசா திறந்தான். லேசா திறந்து அப்படி தலையை மட்டும் வெளில விட்டான். தலையை மட்டும் வெளில விட்டு, ராமன் வந்துட்டானா, கூட்டின்னு வந்துட்டேடா அப்படின்னு கேட்டான். கேட்டவாறே எல்லாம் அழுதுண்டே, முக்கால அழுதுண்டே சொன்னான். போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான், எங்க போனான்னே தெரியல, தேர எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொன்னான். சொன்னாலோ இல்லையோ, முகத்துல பலார்னு கதவை அடைஞ்சா. மூஞ்சி எல்லாம் அப்படியே பேந்து போகும்படியா, மூக்கெல்லாம் உடஞ்சு போகும்படியா கதவை அடைத்தார்கள். அடைத்து சொன்னார்கள், எதுக்கு வந்தேன், அப்படியே செத்து போக வேண்டித்தானே, ராமன் கடைகள் என்ன, அவன் போன வழியிலேயே உயிரை விட வேண்டித்தானே, எதற்காக வந்தீர்கள், கதவே திறக்க முடியாது. ஓங்கி கதவை அறைந்தார்கள், முகத்திலேயே அறைந்தார்கள்னு வால்மீகி தெரிவிக்கிறார். அப்படி அவர்களை எல்லோரையும் ஏமாற்றி ஒளிந்து சென்றான். பரதனுக்கு பூர்ணமாக ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும், ஒருத்தி மகனாக இருக்க வேண்டும், அவள் சொல்லை அப்படியே பரிபாலனம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒளிந்தான் ராமன். அதே போலத்தான் பிற்பாடு பண்ணான். சித்திரகூட பர்வதத்துல இருந்தான், பரதன் வந்து சேர்ந்தான். ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரோடையும் வந்து தொழுதான். வந்து தொழுது அவ்விடத்துல இருந்து ராமனை மீண்டும் வர வேண்டும், அயோத்திக்கு வரணும்னு பிரார்த்தித்தான். ராமன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். வர முடியாதுன்னு சொல்லி பரதன் மட்டும் மீண்டு வந்துட்டான். பிற்பாடு பார்த்தான், ராமன் பார்த்தான், இதுக்கு மேல சித்திரகூடத்துல இருக்கக்கூடாது. சித்திரகூடம் ரொம்ப ஆச்சரியமான தேசம், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தேசம், அங்கேயே இருந்திருக்கிறான். ராமன் பார்த்தார், இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா இந்த சித்திரகூடமே நாடா மாறிடும். என்ன இருக்கு, நல்லா ஹில் ஸ்டேஷன், நல்லா மழை இருக்கு, நான் பக்கத்துல மந்தாகினி நடி ஓடுறது, இந்த பக்கம் எல்லாம் சோலைகள்லாம் இருக்கு, ராமன் வேற இருக்கான், நான் போனா அங்கேயே கொஞ்சம் கடையை விரிப்போம் அப்படின்னு 4 பேர் வருவா. நீ ராமனை சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நாள் ராமா உன்னை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு பிரஜைகள்லாம் வருவா. இப்படி 4 பேர் பக்கத்துல ஒரு 4 ஸ்டால் போடுவா, இப்படி கடை போடுவா, இப்படி சாப்பாடு கடை வரும், அப்புறம் ஒரு மால் வரும், அப்படியே பெருசாகும். கடைசியில சித்திரகூடம் அதுவே சிட்டி ஆயிடும். சித்திரகூடம் அயோத்திக்கு புறநகர் பகுதி அப்படின்னு சொல்லி வெளியில பெருசா அங்க பெரிய இதெல்லாம் போட்டு எல்லாம் மால்லாம் பிரிச்சு எல்லாம் அதுவே பெரிய நகரமாயிடும். கடைசியில அயோத்தியா அது காலியா போயிடும். ஆனா அப்படி ஒரு காலத்திலேயும் இருக்கக்கூடாது. பார்த்தான் ராமன், உள்ள போயிடுவோம், காட்டுக்குள்ளே சென்று விடுவோம் என்று நினைத்தான். அதனால தான் தண்டகாரண்யத்துக்குள்ளே புகுந்தான். மக்களுக்கு தெரியாத இடம், அடர்ந்த காடு, தண்டகாரண்யம் தண்டகம்னு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே புகுந்தான், ஒழித்து கொண்டான் தன்னை பிரஜைகளிடத்தில் இருந்து. அப்படி ஒழித்து வளரா வளர்ந்தான். சுவாமி அங்க என்ன பெருசா வளர்ந்தான், போகும்போதே இவனுக்கு 25 வயசு. 25 வயசுல போயிட்டு 14 வருஷம் என்ன பெருசா வளர்ந்தானா? போகும்போது 10 அடியா போனான் ராமன், திரும்பி வரும்போது 17 அடியா வந்தான். அப்படி ஏதாவது வளர்ந்தான்? அப்படி ஏதாவது அந்த வளர்ச்சியை பத்தி பேசல இவ்விடத்திலே ஆண்டாள். வளரான்னு தெரிவித்தது பிரபாவத்திலே வளர்ந்தான், பெருமையிலே வளர்ந்தான். போகக்கூடிய காலத்துல எப்படி போனானோ அதை போல வரல. ஏன்னா அவனுடைய குணங்கள் எல்லாம் பிரகாசித்தது காட்டிலே அல்லவா. எல்லா குணங்களும் நாட்டிலே இருக்கும் வரையில் குடத்தில் இருந்த விளக்கை போலே இருந்தது. காட்டிலே சென்றவாறே குன்றத்தில் இட்ட விளக்கை போலே ஆனது. குன்றத்தில விளக்க வைத்தா எப்படி பிரகாசிக்குமோ அதை போலே பிரகாசித்தது. இவ்வளவு நேரம் இருந்தது குணங்கள்லாம் இன்னும் பிரகாசிக்கல. சௌசல்யமோ சௌலபியமோ முதலிய நீர்மை குணங்கள்லாம் பிரகாசிக்காமல் இருந்தது. அது வளர்ந்தது எங்கே, பிரகாசித்தது எங்கேனா காட்டிலே அல்லவா பிரகாசித்தது. புகழாலே வளர்ந்தான், குணத்தாலே வளர்ந்தான் என்று கொண்டாடுகிறார்கள். அதனால தான் ராமன் அவ்வளவு ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்டான், காட்டுக்கு செல்ல வேண்டும் ஆசைப்பட்டான். ஏன்னா அப்பல்லவா இந்த குணத்தை எல்லாம் காட்ட முடியும். எல்லோருக்கும் இந்த குணத்தை காட்டுவது எப்படி, காட்டுக்கு போனால் அல்லவா காட்ட முடியும் என்று நினைத்தான் ராமன். காட்டுக்கு போனோம்னு ஆசைப்பட்டான். ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா, ராஜ்யமா வனவாசமா என்றார். வனவாசத்துல இருக்கிறதான எனக்கு ஆசை என்று தெரிவித்து புறப்பட்டான். அதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ராமனுக்கு ஆச்சரியமான திருநாமம் சுற்றினார்கள். வனவாச சுமுகர் பேர். பறவை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் பெயர் சூட்டுகிறார்.
பேர்கள்லாம் சாதாரணமா மற்ற பேருக்கு தெரியாது. பெரியவர்களிடத்திலே கேட்டால் மட்டும்தான் இந்த பேர்கள் எல்லாம் தெரியும். பெரியோர்கள் காட்டக்கூடிய எடுத்து காட்டக்கூடிய ஆச்சரியமான திருநாமங்கள். வனவாச சுமுகர், வனவாசத்திலே மிகுந்த ஈடுபாடோட கூடினவன், ஆனந்தத்தோட கூடினவன். அப்படிப்பட்டவன் புறப்பட்டு காட்டுக்கு போனான்னு தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஏன் அவ்வளவு ஈடுபாடு வனவாசத்திலேனா, அப்போதல்லவா நம் குணத்தை காட்ட முடியும். குடியிழந்த தம்பிகளுக்கெல்லாம் குடிசூட்ட முடியும். எல்லோரும் நம்மை காணும்படியாக நம்முடைய அழகையும் குணங்களையும் வாரி வழங்க முடியும். அதற்காக காட்டுக்கு போக வேண்டும்னு, காட்டுக்கு போவதிலே அவ்வளவு ஈடுபாடு இருந்ததே, அவ்விடத்திலே போய் வளர வேண்டும் என்கிற ஆசையால் ஸ்ரீ கம்பநாட்டாழ்வார் ராமாயணம் எழுதிண்டே வந்தார். ராமாயணம் எழுதிண்டே வந்த காலத்திலே இவர் ராமன் காட்டுக்கு புறப்பட்டான். அதுல வந்தான், சுமந்திரன் அழைத்து வர வந்து நின்றான். கைகேயானவள் காட்டுக்கு போ என்று தெரிவித்தாள். அவள் சொல்ல அப்படியே கேட்க வேண்டும்னு நினைத்து நின்றான் அப்படின்னு எழுதினார். எழுதின உடனே ஒருத்தர் வந்தார். அவன் இப்படி எழுதிண்டே வரீரே, காட்டுக்கு புறப்பட்டு நின்றான்னு சொல்றீரே, இந்த வார்த்தையை கேட்டானே, காட்டுக்கு போன்னு தாயார் கைகேயி சொன்ன வார்த்தையை கேட்டானே, கேட்ட காலத்துல அவன் முகம் எப்படி இருந்தது, முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கேட்டப்பறம் அவன் முகத்துல எவ்வளவு வாட்டம் இருந்தது, எவ்வளவு வருத்தப்பட்டான், அதை கொஞ்சம் சொல்லுமே அப்படின்னு கேட்டார்கள். அவர்கள் அப்பொழுது கேட்டார்கள். கேட்டவாறே அவர் பார்த்தார், அடாது அவன் குணத்தை இப்படி கேட்கிறார்களே, இதை எப்படி சொல்றது என்று தெரிவித்தார். அப்படி யோசித்தார். எம்புதற்கெளிதோ, இதை சொல்ல முடியுமா? இப்பொழுது எம்மனோரால் எம்புதற்கெளிதோ எழுதினார் அவர். இப்பொழுது எம்மனோரால், நம்மால இப்ப எப்படி சொல்ல முடியும்? அதை பார்த்திருக்க வேண்டும். இப்பொழுது பிறந்த என்ன பிரயோஜனம்? அப்பொழுது ராமன் இருந்த காலத்திலே இருந்து இதை சொன்ன காலத்திலே ராமன் முகம் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கணும். பார்க்காத நாம் என்ன எழுத முடியும்னா, நாம் என்னவோ ராமாயணத்தை எழுதுறோம்னு உட்கார்ந்துருக்கோமே, அவன் முகத்தை கண்டல்லவா எழுதியிருக்க வேண்டும். எப்படி இருக்கிறோம்னு பார்த்து எழுதினால் அல்லவா பிரயோஜனம். அப்பொழுது பிறக்கவில்லை, இப்பொழுது புலையாம் பிறவி பிறந்தென் செய்தோம். இப்பொழுது பிறந்த என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த முகத்தை காணாத நம்மாலே ராமாயணம் எழுத முடியாது. நினைத்தார், எழுத்தானிய கீழே வச்சுட்டார். இனிமே எழுத வேண்டாம்னா, இது மேல எழுதி என்ன பிரயோஜனம், ராமன் முகம் எப்படி இருந்ததுன்னே தெரியல, இப்ப என்ன எழுதுறது என்று கீழே வச்சுட்டார். கீழே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டார். படுத்துட்டு இருந்தார். படுத்து கொண்டிருந்த காலத்திலே ஸ்வப்னத்திலே வந்தார். கம்பநாட்டாழ்வாரினுடைய கனவிலே ராமன் வந்தார். வந்து கம்பரை பார்த்து தெரிவித்தார், ஓய் கம்பநாட்டாழ்வாரே, என்னுடைய முகம் எப்படி இருந்ததுன்னு தெரியல அப்படின்னு பேனாவை கீழே வச்சுட்டீராமே, எழுத்தாணியை கீழே வச்சுட்டீராமே கேட்டான். ராமன் தெரிவித்தான், அவரை பார்த்து தெரிவித்தான். ராமனுக்கு என்ன ஆசை? இவரை வைத்து ராமாயணம் எழுதுவிக்க வேண்டும். ராமாயணம் சம்ஸ்கிருத பாஷையில மட்டும்தான் இருக்கு, அது தமிழிலே வர வேண்டும். சம்ஸ்கிருதம் அறியாதவர்களும் தமிழே அறிந்தவர்களும் இந்த ராமாயணத்தை அறிய வேண்டும், தன்னுடைய குணங்களை அறிய வேண்டும் என்று நினைத்தான் ராமபிரான். கனவிலே தோன்றினார். ஓய் ஓய் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டீராமே, காற்றேன் பாரு. எப்பொழுது தகப்பனார் முதல் நாள் அழைத்து நீ காட்டுக்கு செல்வாயாக என்று சொன்னாரே, அப்ப என் முகம் இப்படிதான் இருந்தது, முகத்தை பாரும் இப்படி இருந்தது. எப்பொழுது மறுநாள் அழைத்து தகப்பனார் நீ காட்டுக்கு செல்வாயாக என்று தாயார் வாயிலாக சொன்னாலும், கைகே எப்பொழுது நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னாலும், அப்பொழுது இப்படி இருந்தது என்னுடைய முகம் அப்படின்னு தெரிவித்தார். தெரிவித்து காட்டினான். ராமன் காட்டினான். பார்த்தார், முகத்தை பார்த்தார், ஆச்சரியப்பட்டார். உடனே எழுந்திருந்தார், தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தார், எழுதத் தொடங்கினார். இப்பொழுது எம்மனோரால் எம்புதற்கெளிதோ, யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பதே முன்பு பின்பவ்வாசக முறைக்க கேட்டு அப்போதெழுந்த செந்தாமரையை வென்றதம்மா. ஆச்சரியமா பாசனம் எழுதினார். யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கில், யாராலையும் செப்பரும் குணம் யாராலையும் சொல்ல முடியாதுன்னா, என்ன குணம் என்ன குணம், காட்டுக்கு புறப்பட்டானே அப்படிப்பட்ட ராமனுடைய திருமுகச் செவ்வி நோக்கில், அவனுடைய திருமுகத்தினுடைய அந்த செவ்வி எப்படி இருந்தது, அந்த திருமுகம் அதனுடைய பிரகாசம் எப்படி இருந்தது என்று பார்த்தால், ஒப்பதே முன்பு முன்பு ஒப்பதாக இருந்தது. எதற்கு ஒப்பதாக இருந்ததுன்னா, அப்பொழுதலர்ந்த செந்தாமன், அதிகால வேளையிலே சூரியனாலே மலர்த்தப்பட்டு அப்பொழுது விகசித்த தாமரை, சிவந்த தாமரை. அந்த தாமரை குளத்திலே மலர்ந்திருக்கக்கூடியது. அப்போதான் மலர்ந்ததுன்னா எப்படிப்பட்ட தேஜஸோட கூடியிருக்குமோ, எவ்வளவு சிவப்போட கூடியிருக்குமோ அதை போலே சிவந்திருந்தது ராமனுடைய முகம். இந்த பிரகாசத்தோட கூடியிருந்தது. தகப்பனார் கூட்டு ராஜ்யத்தை கொடுத்த காலத்துல, சுவாமி நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, ராஜ்யம் கிடைக்கிறதுன்னு ஆசையா, ராஜ்ய பரிபாலனை என்ன பண்ணலான்னு, சுகமா இருக்கலாம், ராஜாவா போறோம் அப்படின்ற ஆசை அண்ணா, அதெல்லாம் கிடையாது.
ராமனுக்கு என்ன இந்த ஐஸ்வர்யத்திலே ஆசையா? அவன் காணாத ஐஸ்வர்யமாயுது. எதனாலே ஆசை என்றால், தகப்பனார் சொன்னதை கேட்கலாம், தகப்பனார் ஆజ్ఞையிடுகிறார், அந்த ஆజ్ఞையை பரிபாலனம் பண்ணுவதற்கு ஒரு காலம் வந்தது, அதை நாம் சிரமேற்கொண்டு அனுஷ்டிப்பதற்கு ஒரு காலம் வந்து சேர்ந்ததே என்கிறபடியாலே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினாலே முகமானது அப்பொழுதலர்த்த செந்தாமரையைப் போலே இருந்தது. ஆனால் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உரைக்க கேட்டு, பின்பு அவ்வாசகம் கைகேயி சொன்னாலே நீ காட்டுக்கு போ குலக்குமாரா காடுடைய போன்ற வாசகம் இருக்கிறதே, அந்த வாசகத்தை கேட்ட பிற்பாடு என்ன ஏற்பட்டதுன்னா, அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா சொல்லிட்டார். அப்பொழுதலர்ந்த செந்தாமரை இருக்கிறதே அதை ஜெயித்து விட்டது. முன்பு அதை போல இருந்தது, இப்பொழுது அதையே ஜெயிச்சு விடுது. தேஜஸ் தாமரையைப் போல அல்ல, இன்னும் ஒளி போல ஒளியே கிடையாது, முன்பிருந்ததை காட்டிலும் ஒளி. ஆனந்தம் ஏற்படுது. வா காட்டுக்கு அமிச்சுட்டானா, நல்ல வேளை, எப்படா இந்த குணத்தை எல்லாம் காட்டாமல் நாட்டிலேயே இருக்கும்படியா பண்ணிடுவாரோ தகப்பனார், ராஜ்ய பரிபாலனமே தொடர்ந்து பண்ணும்படியா பண்ணிடுவாரோ, இந்த குணத்தை எல்லாம் காட்டவே முடியாதோ என்கிற வருத்தத்தோடே கூடியிருந்தோம். அந்த வருத்தம் தீர காடழித்தார் என்ற அந்த ஆனந்தத்தினாலே முகம் பன்மடங்காக விகசித்தது என்று ஆச்சரியமா எழுதினார். ஆச்சரியப்பட்டார் கம்பராட்டாழ்வார். என்ன அற்புதம்! நமக்காக சேவை சாதித்தானே சொப்னத்திலே, நாம் எப்படிப்பட்ட பாக்கியம் செய்தோம்! எனக்கு யார் நிகர் நீ நிலத்தே, நமக்கு சமமாக உண்டா, நம்முடைய சொப்னத்திலே தோன்றி பெருமான் சேவை சாதித்தானே ஆச்சரியப்பட்டார் கம்பநாட்டாழ்வார்னு பெரியோர்கள் எடுத்து காட்டுவார்கள். அப்படி எம்பெருமான் சந்தோஷத்தோட இருந்தான். ஏன்னா அந்த குணங்களை அப்பதான் காட்ட முடியும் என்பதற்காக. அதற்காகத்தான் என்ன பண்ணான்னா, முதல் நாள் ராத்திரி முழுவதும் பெரிய பெருமாளை சேவித்தான். ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய நாராயணன் அப்பொழுது அங்க இருந்த அயோத்தியில இருந்தார். பெருமாள் ராமன் சேவித்தார். ராமன் சேவித்தபடியாலே அவளுக்கு பெரிய பெருமாள்னு பேர். இந்த பெரிய பெருமாளை ஆராதித்தான். ஆராதித்து ராத்திரி முழுவதும் பெருமானே எப்படியாவது காட்டுக்கு போயிட்டு இந்த குணத்தை எல்லாம் காட்டும்படியாக நான் காட்டுக்கு செல்ல வேண்டும், காட்டுக்கு போகும்படியாக ஆயிடணும், எப்படியாவது கைகேயி மனசு மாறிடணும், தகப்பனார் மனசு மாறிடணும், காட்டுக்கு போயிடணும் என்ற அதையே பிரார்த்தித்து கொண்டான் ராத்திரி முழுவதும். அதனாலேயே அது ஓர் இரவு, அத்விதீயமான இரவு. ஏன் இதை போல இரவு கிடையாதுன்னா, ராமன் காட்டுக்கு போகும்படியாக வாய்த்ததே அப்படிப்பட்ட இரவு. அதனால இதற்கு சமமா ஒரு இரவு கிடையாது. அப்படி பிரார்த்தித்து பெற்றான். அவள் தெரிவித்தவாறே காட்டுக்கு புறப்பட்டான். அதனாலே வளர்ந்தான் காட்டிலே, ஒளித்து வளரா தன் குணங்களை எல்லாம் காட்டி பிரகாசித்தான் ராமன். அப்படி ஒளிரம்ப வளரும்படியாக காட்டிலே வாசம் செய்து வந்த காலத்திலே தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்தா, இவன் இருப்பதையே பொறுக்கவில்லை. தரிக்கிறான், ராமன் ஏதோ காட்டுல இருக்கா, சரி அவன் மாட்டுக்கு இருக்கட்டும், ஏதோ ஜனஸ்தானத்துல ராட்சியர்கள்லாம் கொண்டுட்டானா, சரி வரட்டும், எப்ப வரானோ பாத்துக்கலாம், அவன் எப்பொழுது லங்கைக்கு வரானோ அல்லது நமக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிறானோ அப்பொழுது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நாம் எதுக்காக அவனை இம்சிக்க வேண்டும், அவனோட யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவன் இருப்பதையே பொறுக்காமல் இருந்தான், அசஹ்யாபச்சாரப்பட்டான். அவனும் பிராட்டியும் கூடியிருப்பதை பொறுக்காமல் இருந்தான். அவர்கள் கூடியிருக்கக்கூடிய சேர்த்திக்கு மங்களாசாசனம் செய்ய இருக்க அந்த சேர்த்தியை பிரிக்க வேண்டும் நினைத்தான். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்தான். தான் தீங்கை நினைத்தான், மனசாலே நினைத்தான். ஏதோ புறப்பேச்சுக்காக வாய் வார்த்தைக்காக ராமனை முடிச்சுடுவேன், அவன் எல்லாம் இருக்க விட மாட்டேன், அவன் யார், அவன் ராமன், ராமன்னா பெரிய பெரிய பலத்தோடைய கூடினவனா, என் முன்னாடி நிற்க முடியுமா என்றெல்லாம் வாய் வார்த்தைக்காக சொல்லிட்டு இருந்தான்டா. ராமன் ஒரு காலத்தையும் கொண்டு இருக்க மாட்டான். ராமன் எப்பொழுதும் இவன் உண்மையிலேயே எதிரியா என்பதை ஆராய்ந்து பார்த்துத்தான் கொல்வன். கீழையே தெரிவித்தேன், அன்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். ராமன் எப்படி இருக்கக்கூடியவன்னா சத்திய பராக்கிரமன்னு, சத்தியமான பரர்கள் உண்மையான எதிரிகளை மட்டும்தான் கொல்வானே தவிர போலியான எதிரிகள் மேலெழுந்த வாரியாக ராமனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வெறும் வாய் வார்த்தைக்காக சில நாசிகர்கள்லாம் இருப்பான். மேல போட்டு அப்படிப்பட்டவன் ராமன், இப்படிப்பட்டவன் அவன் எம்பெருமான் ஒருத்தனே கிடையாது, கடவுள்னு ஒருத்தனே கிடையாது அப்படின்னு நல்லா திட்டுவான். விட்டுட்டு கீழே போவான். கிரகத்துக்கு போவா, கிரகத்துக்கு போனா அங்க அண்டர் கிரவுண்ட் செல்லர், அடியில ஒரு நிலவரை இருக்கும், அடியில படியெல்லாம் போட்டு யாருக்கும் தெரியாது, தெரியாத பாஸ்வேர்டெல்லாம் போட்டு எல்லாம் திறந்துட்டு உள்ள அப்படி இறங்கி போவான். இறங்கி போனா பெரிய திருவேங்கடமுடையா பெருசா இருப்பா. இடத்துல பக்கத்துல இந்த பக்கம் பெரிய ராமர் சீதை லக்ஷ்மணர் என்ன எல்லாரும் பெருசா இருப்பா. பார்த்துட்டோ அண்ணா சேவிப்பான். முன்னாடி நன்னா உழுந்து கிடந்து. இதை போலே திருமலையில கூட இருந்திருக்க மாட்டேன். ராமன்னா ஒரிஜினல் ராமன், ராமாவதாரத்துல இருந்த ராமன் 17 அடினா இவன் 20 அடிக்கு ராமன் பண்ணி வச்சிருப்பான். இவ்வளவு பெரிய ராமன் முன்னாடி போயிட்டு நன்னா கண்ணத்துல அப்படி படபட படபடன்னு போட்டுவிட்டு, பெருமாளே ஏதோ வைத்த காட்டிட்டு ஏதோ வைத்து பழப்பு, இதுக்காக ஏதோ உன்னை பத்தி பேச வேண்டியதா இருக்கு,
இப்படி போய் வச்சுட்டியே, உன் வயிற்று பிழப்புக்காக உன்னையே நிந்திக்கும்படியா என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பழி அவன் மேலேயே தூக்கி போட்டு, என்னை நிந்திக்கும்படியா என்னை இப்படி வைத்திருக்கிறாயே, ஏதோ வயிற்று பிழப்புக்காக பண்ற, என்னை நிந்தி, என்னை தண்டித்து விடாதே, என்னை ரட்சிப்பாயா அப்படின்னு அவனிடத்திலேயே பிரார்த்திக்கிறான். சரி, இப்படி இருக்கக்கூடியவர்களை எம்பெருமான் ஒரு காலத்திலேயும் தண்டிப்பதே கிடையாது. மனதாலே தீங்கு நினையாதவர்களை தண்டிப்பதே கிடையாது. ஆனால் ராவணன் மனதாலேயும் தீங்கு நினைந்தான். தனக்கு தீங்கு நினைத்தா கூட பரவாயில்லன்னா, அடியார்களுக்கு தீங்கு நினைத்தான். அடியார்களை எல்லோரையும் கொல்ல வேண்டும் நினைத்தான். அதனால்தான் அவனை கஞ்சன்னு தெரிவிக்கிறான். கஞ்சன் எப்படி சாதுஜனத்தை நலியும் கஞ்சனாக இருந்தானோ, சாதுஜனங்களை எல்லாம் நலிந்தானோ, இதே போல ராவணனும் ரிஷிகளை எல்லாம் ஹிம்சித்தான். அவர்களுடைய யாககுண்டத்துல ரத்தத்தை கொட்டுவதென்ன, எலும்பு ஓடுகளை போடுவதென்ன, இவர்களை எல்லாம் ஹிம்சிப்பதென்ன, கொல்லுவதென்ன, இப்படி சாதுக்களை எல்லாம் நலிந்தான். நலிந்தபடியாலே அவனுடைய கருத்தை பிழைப்பித்து, அவனுடைய கருத்து ராமனை கொன்றுவிட வேண்டும், சீதையை தனக்காக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவனுடைய கருத்தை அவனோடே போகும்படியாக செய்தான். அவனையே முடித்தான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, கம்சன் மறைத்து தெரிவிக்கிறாள். கம்சன் என்றது கஞ்சனை போலே தீய புந்தியை உடைய தீமன தரக்கனான ராவணனை. அப்படிப்பட்ட ராவணனுடைய வயிற்றிலே நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, நெருப்பை போலே நின்றான். பயஜ்வரம், அவன் நடித்த காலத்திலே பயஜ்வரமானது வயத்திலையும் நெஞ்சிலையும் கொழுந்து விட்டு எறிந்தது. ஆச்சரியமா கொண்டாடுகிறார் வால்மீகி முனிவர். சித்திரமுங்க பிரகாசானாம் வித்யுத் சதிருஷ வச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் வித்யதே ராட்சசேஸ்வரஹ. ஆச்சரியமான ஸ்லோகம் யுத்தகாண்டத்திலே. சித்திரமுங்க பிரகாசானம், அவனுடைய பானங்கள் எப்படி இருக்குன்னா அழகா இருக்கு. ஆச்சரியமா நன்னா இந்த இறகுகள், பறவையினுடைய இறகுகள், அதால எல்லாம் அலங்காரப்பட்டு அப்படி அண்ணா நிறங்கள் எல்லாம் பகறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் அடித்தால் எப்படி இருக்குன்னா வித்யுத் சதிருஷ வச்சசாம், வித்யுத் அப்படின்னு எலக்ட்ரிக் ஷாக் என்று தெரிவிக்கிறோமே, அதை போல இருக்கு. மின்னல் அடித்தா போல இருக்கு. 1000 வாட்ஸ் தெரிவிக்கிறார்களே, இந்த 1000 வாட்ஸ் இன்னும் எப்படி இருக்கும், அதை போல இந்த கரண்ட் ஷாக் உள்ள பாய்ந்தால் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கிறது எம்பெருமானுடைய ராமனுடைய பானம். அந்த பானத்தை அடிக்கிறான் ராமன். ராவணனை நோக்கி பல அம்புகளை அடித்தான். அடிப்புகள், அந்த அம்புகள்லாம் என்னாச்சு, எல்லாம் பொத்து கிடந்தது ராமனுடைய உடம்பில. அந்த அம்புகள், ராமனுடைய அம்புகளுக்கு என்ன பிரபாவம் அப்படின்னா, சில அம்புகள் அடித்தவாறே வலி, சில அம்புகள் இருக்கு அடித்த உடனே வலியே தெரியாது, சுகமா இருக்கும். அது அடிச்ச மாதிரியே தெரியல, அம்பு போன மாதிரியே தெரியல அப்படின்னு இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வலி பொறுக்க முடியாது. சில ஊசி எல்லாம் போடுவா, ஊசி போடும்போது வலியே தெரியாது, பிற்பாடு ஊசி போட்டுட்டு எடுத்தப்புறம் வலி வலிச்சுட்டே இருக்கும், 1 நேரத்துக்கு அந்த வலி இருந்துட்டே இருக்கும். அதை போல ராமனுடைய பானம் இது பட்ட போது தெரியாது, பிற்பாடு என்னன்னா வலி பொறுக்கும். அதை போல இருந்தது ராவணனுக்கு. பட்ட போது தெரியல, பிற்பாடு ஸ்மரன் ராகவ பாணான, எப்பெல்லாம் ராமனுடைய பானத்தை நினைக்கிறானோ ராவணன், அவன் திவ்யதே ராட்சசேஸ்வரஹ, ரொம்ப வியசனத்தை பட்டான். அதை போல துன்பமே கிடையாது, அப்படி கஷ்டப்பட்டான். ராட்சசேஸ்வரஹ, ஆச்சரியமா தெரிவித்தார். இடத்துல நம்முடைய பூர்வர்கள் விசாரித்தார்கள். பூர்வர்கள் ஆச்சரியமா வியாக்கியானம் செய்கிறார்கள். ராமாயணத்துல வால்மீகி இட்ட ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன காரணம், ஏன் இப்படி பதம் இட்டார், ஏன் இப்படி சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்படி சொல்ல, ஆராய்ந்த அர்த்தங்களை வாரி வருஷிக்கிறார். திவ்யதே ராட்சசேஸ்வரஹான்னு சொல்றானே, திவ்யதே ராவணஹா, ராவணன் வருத்தப்பட்டான் வியசனப்பட்டான்னு சொல்லியிருக்கலாமே, இதுக்காக ராட்சசர்களின் தலைவன் வருத்தப்பட்டான்னு சொல்லணும். வேற ஏதாவது பதம் இட்டுருங்களா, இதுக்கு ராட்சசேஸ்வரஹான்னு ஏன் சொல்லணும் என்றால், ராட்சசர்களுடைய தலைவனாக இருந்ததே இன்னைக்குதான் அந்த பிரயோஜனம். இதனால ராட்சசர்கள் தலைவனா இருந்தானே, தலைவனா இருந்த பிரயோஜனமே இன்றைய தினம் தான் சபலமாச்சு. நல்லவேளை ராட்சசர்கள் தலைவனா இருந்தோம் அப்படின்னு இன்றைய தினம் தான் நினைத்தான். ஏன் தெரியுமா, ராட்சசேஸ்வரா அந்த ராவணன் போய் படுத்துட்டான், அங்கையில போய் தன்னுடைய படுக்கையில படுத்துட்டான். படுத்துட்ட ராமனுடைய பானம் அதை நினைத்தவாறே பயஜ்வரம், உடம்புல அடிக்கிறது, உடம்பு அப்படியே நெருப்பை போலே கொதிக்கிறது, வயிறெல்லாம் நெருப்பு எரியிறது, பயம், என்ன ஆகும் அதை நினைத்தவாறே பயஜ்வரம். இந்த பயஜ்வரத்துல உடம்பு இருக்கே தூக்கி தூக்கி போடுறது, மலேரியா காய்ச்சல் அதெல்லாம் வந்தா உடம்பு அப்படி தூக்கி தூக்கி போடும். அதே போல இது ராமபானத்தாலே இந்த காய்ச்சல், ராமபானத்தாலே வந்த காய்ச்சல், அதனால என்னாச்சுன்னா தூக்கி தூக்கி போட்டுது. இந்த ராமனுடைய பானத்தை நினைக்க நினைக்க இந்த வயிற்றில இருக்கக்கூடிய நெருப்பினாலே, நெஞ்சில இருக்கக்கூடிய பயஜ்வரத்தினாலே உடம்பு கொதித்து தூக்கி தூக்கி போடுறது. தூக்கி தூக்கி போடும்போது என்ன பண்ணான்னா, ராட்சசர்கள் நல்லா 20-30 ராட்சசர்கள் சேர்ந்து பெரிய போர்வை, இந்த போர்வை எடுத்து நேரம் ராவணன் மேல போத்தி
நான் 10 போர்வை மேல போத்தி பார்த்தா அப்படியே தூக்கி போடுறது. போர்வையோட சேர்ந்து தூக்குறான் ராவணன். ஐயோ என்னடா அவன் தூக்கி தூக்கி விடுறான். மேல அந்த ராட்சர்கள் மேல ஏறி அவனை அமுக்கி படுக்கையோட சேர்த்து 10-20 ராட்சர்கள் சேர்ந்து அமுக்கினார்கள். அதனால்தான் ராட்சசேஸ்வரா, ராட்சசர்கள் தலைவனா இருந்தது சபலமாயிட்டு அந்த ராட்சர்கள்லாம் சேர்ந்து இவனை அமுக்கும்படியா மேல ஏறி வந்த கீழே மேல தூக்கி போடாமல் இருக்கும்படியாக போட்டு 20-30 ராட்சர்கள் அமுக்க வேண்டும்படியாக அப்படி வியசனப்பட்டான். இவ்வளவு நாள் செய்த துன்பத்துக்கெல்லாம் சேர்த்து துன்பத்தை அனுபவித்தான். பொழுது அந்த க்ஷணத்திலே ராமன் அடித்த காலத்திலே அந்த வியசனத்தை அடைந்தான் ராவணன். அப்படி அவன் வயிற்றிலே நெருப்பு எரியும்படியாக நின்ற நெடுமாலே, நெடுமால் நின்றாயே. நெடுமால்னா என்ன அர்த்தம்? மால்னா ஆஷ்டித வியாமோ, அடியார்களிடத்துல உனக்கு இருந்த ஈடுபாடு என்ன? ரிஷிகளுக்கு செய்து கொடுத்த பிரதிஜை, ராட்சசர்களை கொல்வேன் என்று ரிஷிகளுக்கு செய்து கொடுத்த பிரதிஜையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக லங்காத்வாரம் பரியந்தம் நடந்து அந்த ராட்சசர்களை எல்லாம் அழித்தாயே. என்ன ஆச்சரியம்! உன்னுடைய பிரபாவம் என்ன, உன்னுடைய பெருமை என்ன என்று கொண்டாடுகிறாள் ஆண்டாள். நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். ராமனை கேட்டியே, எதுக்காக வந்தாயின்னு கேட்டியே, எதுக்காக தெரியுமா வந்தோம்? உன்னையே வேண்டி வந்தோம். நாங்கள் பிரயோஜனாந்தர பரர்களைப் போலே வரவில்லை. தேவதைகள் எல்லாம் வந்தா ராவணனை நீ கொல்ல வேண்டும், எங்களுக்கு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும், இருப்பிடத்தை தேடி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தித்து வந்தாளே, அவர்களைப் போல நாங்க வரல. உன்னையே அறுத்தித்து வந்தோம், உன்னையே வேண்டி வந்தோம். நீயே வேண்டும். நீ எப்படி இருக்க? உன்னை நீயே கொடுப்பவனாக இருக்கிறாய், இந்த பேருக்கு வாரி கொடுப்பவனா இருக்கிறாய். அதற்காக வந்து பிறந்திருக்க. ராமனா வந்து பிறந்ததே இருக்காக. உன்னை நீ சர்வஸ்வதானம் பண்ண வேண்டும், எல்லோருக்கும் தன்னையே கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அல்வா வந்து பிறந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீயே வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாய். அப்படித்தான் பிரார்த்திக்க வேண்டும்னு காட்டி கொடுக்கிறார். திருவேங்கடமுடையான் நிற்கிறார், 23 மணி நேரம் நிற்கிறார். இடத்துல போறவாள்லாம் என்ன பண்றான்? நான் திருவேங்கடமுடையான்ட்ட அது வேணும் இது வேணும் நிறைய முடிச்செல்லாம் வரிசையா போட்டுட்டே போறான். வரிசையா 30 முடிச்சு வஸ்திரத்துல. எதுக்கா அப்படின்னா திருவேங்கடமுடையான் முன்னாடி நிற்கும் போது ஒவ்வொன்னு பிரார்த்தனையா கேட்டு கேட்டு ஒவ்வொரு முடிச்சையா அவுத்துட்டே வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். அங்க இவர் போய் முடிச்சு அவுக்கணும்னு கையை எடுத்து அப்படி அவுக்கும் போதே கையை பிடிச்சி இழுத்து விட்டுடுறேன். இழுத்து விட்டா வேட்டி எங்க இருக்கு உத்திரி எங்க இருக்குன்னே தெரியறதுல, உத்திரியுமே அவுந்து போயிடுது. உத்திரி அவுந்து போய் அங்கங்க உத்திரியத்தை எடுத்து சொருகிட்டு கடைசியில ரூமுக்கு வந்துடுற. ரூமுக்கு வந்து அப்புறம் தான் மனைவி என்ன முடிச்செல்லாம் அவுத்தேடா கேட்டுட்டு போனேடா அப்படின்ற. அப்புறம் தான் ஐயோ மறந்தே போயிட்டோமே, அவ ஏதோ எடுத்து விட்டுட்டா, சரி நாமும் போவோம் லட்டு வாங்கலாம் அப்படின்ற நேரத்துல ஏதோ ஒரு யோசனையில திரும்பி வாத்து வந்துட்டோமே, முடிச்சு அவுக்கவே இல்லையே அப்படின்ற. அவ்வளவுதான், அதோட அவருடைய வாழ்நாள் முடிஞ்சதுன்னு சொல்லணும். அண்ணா நீங்க லட்சாஷ்டம் தான், என்ன ஆத்துல நன்னா திட்டுவா. அப்படி எல்லாரும் நிறைய முடிச்செல்லாம் போட்டு இது வேணும் அது வேணும், பெருமானே நான் உனக்கு மொட்டை போடுறேன், முடி எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றான். ஏன் முடி கொடுக்குறேன்றான்னா முடி வளரும்ன்றதுனால கொடுக்குறேன்றான். யாராவது தலையை கொடுக்குறேன்றானா? ராவணன் சொன்னான் யாகம் பண்ணான், யாகத்திலே தன் தலையை வெட்டி போட்டு போட்டு யாகம் பண்ணான். தலையை வெட்டி போட்டுட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு வெட்ட வெட்ட தலை முளைச்சுட்டே இருந்தது ராமனுக்கு. அதனால அவன் தலையை வெட்டி போட்டு யாகம் பண்ணா. இவனுக்கு வெட்ட வெட்ட முடிதான் முளைக்கிறது, அதனால முடியை வெட்டி போடுறேன். முடியை வெட்டி போடுறேன்றா, இன்னும் வெட்டினா இன்னும் நன்னா விசேஷமா வளருது அப்படின்றதுக்காக நன்னா வெட்டி போடுறேன்றா, முடியை வெட்டி போடுறேன்றா, அல்லது கல்யாண உற்சவம் பண்றேன்றா. எல்லாம் இதுக்காக பெருமானே நான் உனக்கு கல்யாண உற்சவம் பண்றேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. எல்லாரும் என்ன பண்றா? பெருமானே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வை, நான் உனக்கு கல்யாண உற்சவம் பண்றேன் நீ சொல்றான். என்ன பயம்? ஒருவேளை எம்பெருமானுக்கு கல்யாண உற்சவம் பண்ணி பிற்பாடு எம்பெருமான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா பண்ணி வச்ச கல்யாண உற்சவம் வீணா போயிடுமே, வேஸ்டா போயிடுமே. என்ன பண்றது அப்படின்னு முதல்ல அவர் பண்ணட்டும், பண்றாரான்னு பார்ப்போம். பண்ணினார்னா அப்புறம் கல்யாண உற்சவம் பண்ணும். சரி இப்படித்தான் எல்லாரும் இருக்காளே தவிர அந்த கல்யாண உற்சவத்துக்கே ஜோடியா போனாதான் டிக்கெட் கொடுக்குற. அப்படிதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணவாத்தான் போய் சேவிக்கிறாளே தவிர கல்யாண உற்சவம் பண்ணாதவர்கள் எல்லாரும் பிரயோஜனாந்தர பரர்களாக இது வேணும் அது வேணும்னு கேட்டு போகிறார்களே தவிர விடுவார் விடகொள்வார் என்று இப்படித்தான் போறாளே தவிர இந்துழாயானை வலுவா மகனிணைந்து வைகள் தொழுவார் என்று எம்பெருமானே நீயே வேண்டும்னு நினைத்து திருவேங்கடத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட லோகத்திலே நாங்கள் உன்னையே அறுத்தித்து வந்தோம், உன்னை வேண்டி வந்தோம். எப்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். இராரே சுவாமி நம்மாழ்வார் அடியார்கள் வேண்டினார்கள்னு சொன்னா உன்னையே தரக்கூடிய கற்பகம். கற்பக மரம் இருக்கே அது பொதுவா யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் கற்பக மரத்தின் இடத்துல போய் நீயே வேண்டும் இது கேட்டா கொடுக்குமானா கொடுக்காது. ஆனால் எம்பெருமான் கொடுப்பன். நடிக்கா ஒரு கதை தெரிவிப்பது, ஒரு ஊர்ல ஒருத்தன் நடந்து இப்படி போயிட்டே இருந்தான். வந்து போயிட்டே இருந்தவன் நீ நடந்து போயிட்டே இருக்கும்போது சொர்க்கலோகம் வந்துடுச்சு.
சொர்க்கலோகத்துல எப்படி நடந்து போயிட்டே இருந்தான். எப்படி சுவாமி நடந்து போகும்போதே எப்படி சொர்க்கம் வரும்லாம் கேட்கக்கூடாது. கடையில எப்படி நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு சொர்க்கம் வந்துடுது. போனா ஒரு மரத்தடியில அப்படி களைப்பா இருந்தது. மரத்தடியில போய் உட்கார்ந்தா களைப்பா இருக்கு, கொஞ்சம் தீர்த்தம் கிடைச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். நினைச்ச உடனே ஆச்சரியமா வெள்ளி சொம்புல ஒரு தீர்த்தம் வந்துட்டு பார்த்தானே, அவன் கற்பக மரத்தடியில உட்கார்ந்துருந்தான், இதுவே தெரியல, தீர்த்தம் வந்துடுது. ஆனா அது நினைச்ச உடனே தீர்த்தம் வருது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ தீர்த்தத்தை நன்னா குடிச்சா பா களைப்பா இருக்கு, தீர்த்தம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பாடு வந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நன்னா பஞ்சபக்ஷ பரமான் ஆச்சரியமா வந்தது. என்னடா அது நினைக்கிறதுலாம் வருது அப்படின்னு நன்னா பஞ்சபக்ஷ பரமான் நன்னா சாப்பிட்டதுக்கு ஏதாவது டெசர்ட் மாதிரி நன்னா சாப்பிட்ட உடனே வாய்க்கு ஏதாவது இனிப்பு இருந்தா நன்னா இருக்கும் நினைச்சா நிறைய பக்ஷணங்கள்லாம் வந்து பார்த்தான். என்னடாது அதையும் நன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட களைப்பு படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மெத்தை, சுகமான மெத்தை, நல்லா ஒரு ரத்ன கிம்பளம் போட்டு நல்ல ஒரு மெத்தல இருந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். நினைச்ச உடனே ஆச்சரியமான ஒரு மெத்தை, நான் பசுக்குன்னு ஒரு பெட்டு வந்துடும். பார்த்தா என்னடா அது இதுவும் வந்துடுது அப்படின்னு அதுல ஏறி படுத்தான். இவ்வளவும் நினைச்சதெல்லாம் வந்துட்டு இருந்தா தூக்கம் வருமா? தூக்கம் வராது. யோசிச்சுட்டே இருந்தான். என்னடா அது நினைச்சதெல்லாம் வருது, ஒருவேளை இந்த மரத்துல ஏதாவது பூதம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சான். நினைச்ச உடனே ஒரு பெரிய பூதம் வந்துடும். பார்த்தான், ஐயோ என்னடாவது பூதம் வந்துடுது, ஒருவேளை இந்த பூதம் நம்ம விழுங்கிடுமோ அப்படின்னு நினைச்சான். நினைச்ச உடனே பூதம் எடுத்து இவனை விழுங்கி எடுக்க ஒரு கதை தெரிவிப்பது உண்டு. அதுதான் கற்பக மரத்துக்கு உண்டான சாமர்த்தியம். எதை கேட்டாலும் கொடுத்துடும். கேட்கிறவனுடைய நன்மையை பார்க்கவே பார்க்காது, கேட்பதையெல்லாம் கொடுக்கும். அப்படி என்னுடைய பாட்டனார் இந்த உபன்யாசத்தை சொல்லிட்டே இருந்தேன். சொன்ன அப்புறம் இந்த கதையை சொன்ன உடனே யாரோ ஒருத்தர் வந்து, சாமி இந்த பூதம் விழுங்கி எடுத்து அதுக்கப்புறம் என்னாச்சு சுவாமி கதை, அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டானா என்ன கதை அப்படின்னு கேட்டேன். முன்னாடி என்னுடைய தாத்தா சொன்னார், அந்த பூதம் உண்மை விழுங்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, விழுங்கிறதுக்கு அடுத்து யாரை விழுங்கலான்னு காத்துட்டு இருக்கு. வேடிக்கையா தெரிவித்தாருன்னு அடிக்கடி தெரிவிப்பார். அதுக்கு மேல என்ன, அவ்வளவுதான் கதை, அவனே போயிட்டான், அதுக்கு மேல என்ன கதை. எதுக்காக சொல்ல வந்தது, கற்பக மரம் தான் எதை கேட்டாலும் கொடுக்கும், அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உண்டு. ஆனால் தன்னையே கேட்டால் கொடுக்காது, கேட்கிறவனுடைய நன்மையை பார்த்து கொடுக்காது. ஆனால் எம்பெருமான் கேட்கிறவனுடைய நன்மை தீமைகளை பார்த்து கொடுப்பான், தன்னையே கேட்டா தன்னையே கொடுக்கும். அப்படிப்பட்டவனிடத்துல நீயே வேண்டும்னு யாரும் கேட்கறது இல்லை, நாங்கள் அதையே வேண்டி வந்திருக்கிறோம், முன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரு தியாகி கூடவே சேர்த்து சொல்லிட்டான். பறையும் நீ கொடுப்பையே ஆனால் நாங்கள் உன்னை நிர்பந்திக்க மாட்டோம், நீயே கொடுக்க வேண்டும். கொடுப்பையே ஆனால் அதையும் சேர்த்து தெரிவித்தாள், கொடுக்க வேண்டும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி மேல கேட்டையே, வந்த பிரகாரம் என்ன, ரொம்ப சமப்பட்டு வந்தேளா, எப்படி வந்தேள்னு கேட்டையே, சொல்றோம் கேள். திருத்தக்க செல்வமும் உடைய வைபவத்தை எல்லாம் பாடினோம், பாடி வந்தபடியாலே துக்கமே இல்லைன்னா ஆனந்தமா வந்தோம். திருத்தக்க செல்வம் என்று திருவாலே உனக்கு ஏற்பட்ட செல்வம், ஷியப்பதித்வம், பிராட்டியை கைப்பிடித்தபடியாலே உனக்கு வந்த பெருமை, அந்த பெருமையெல்லாம் பாடிட்டே வந்து மாரீச்சன் அவன் கொண்டாடுறான். ராவணன் அவனை பார்த்து தெரிவிக்கிறான், அப்ரமேயம் ஹிதத்தேஜஹா யஸ்ய சா ஜனகாத்மஜா. ராவணன் சொன்னான், மாரீச்சன் மாமா, அவன் இடத்துல போனா ராவணன் போடா மாமா போல காட்டுல யாரோ ராமன் ஒருத்தன் வந்திருக்கானா, மனைவி சீதைன்னு ஒருத்தி வந்திருக்கானா, அந்த சீதையும் ராமனையும் பிரிக்க வேண்டும், சீதையை நான் அபகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா மாரீச்சன் ஏற்கனவே பயஜ்வரத்துல அப்படி நடுங்கி போய் அப்படி ஆடிட்டு இருந்தான். ராமன் அப்படின்ற பேரை கேட்ட உடனே நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ராமனா, என்னடா சொன்ன, யாரை பார்த்து தெரிவித்தாய், யாரையும் பிரிக்க வேண்டும்னு தெரிவித்தாய், ஏன் புத்தி ஏதாவது இருக்கா, முதல்ல கிளம்பி லங்கைக்கு போ, இந்த நினைவை இன்னியோட விட்டுடும். ராமன் எப்படி இருக்கக்கூடியவன் தெரியுமா, நான் எப்பவோ பார்த்தேன், அப்ப பிரம்மச்சாரி ராமனா இருந்தான், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தான். அந்த ராமனே என்னுடைய அம்மாவை கொண்டுட்டு தம்பி சுபாகுவை கொண்டுட்டு என்னை நீரிலே தோய்த்து எடுத்தான். அப்ப பிரம்மச்சாரி ராமன். இப்ப எப்படி தெரியுமா இருக்கான், கல்யாணமான ராமன், சீதா மனோகரன், இது சீதாராமனா இருக்கான். ஜனகாத்மஜா, ஜனகாத்மஜையோட கூடி இருக்கக்கூடிய ராமன், அப்படிப்பட்டவன் இருக்கானே, கிட்ட கூட போயிடாது, கல்யாணமான ராமன் கிட்ட கூட போயிடாது. அப்ரமேயம் ஹித தேஜஹா, இப்பொழுது அவனுடைய தேஜஸ் இருக்கிறதே அளவிட்டு அறியவே முடியாது, அப்படிப்பட்ட தேஜஸ் சீதா பிராட்டியோட கூடின முடியாது. யஸ்யசா ஜனகாத்மஜா அப்ரமேயம் ஹித தேஜா, பிராட்டியோட கூடினபடியாலே அவனுக்கு இருக்கக்கூடிய தேஜஸை அளவிட்டு அறியவே முடியாது, அதனால கிட்ட கூட போயிடாது என்று மாரீச்சன் உபதேசிக்கிறான் ராவணனுக்கு. அப்படிப்பட்ட பிரபாவம் ராமனுக்கு ஏற்பட்டது யாராலே, சீதா பிராட்டியாலே. அவனுக்கு வந்த செல்வம் புகர் உஜ்வரியம் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே வந்தது, ஷியப்பதித்வத்தாலே வந்தது. அப்படி பிராட்டியாலே வந்த செல்வத்தையும் திருத்தக்க செல்வமும் சேவகமும்
உடைய வீரதீர செயல்கள் இருக்கிறதே, என்ன ஆச்சரியமான செயல்கள். கீழே பாடி வந்தோமே, தென் சென்னங்கு தென்னிறங்க செத்தாய் திரள் என்றெல்லாம் பாடினோமே, அந்த வீரதீர செயல்களை எல்லாம் பாடிண்டே வந்தோம். புள்ளின் வாய் கீண்டானை வல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திம பாடிப்போய் வல்லான குன்னான மாத்தான மாத்தழிக்க வல்லானை மாயனை என்று உன்னுடைய வீரதீர செயல்களை எல்லாம் பாடிட்டு வந்தபடியாலே வந்த சமமே தெரியல. படி வந்தோம், வந்தபடியாலே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து வந்தோம். வருத்தம் இல்லை, சமத்தோட வரவில்லை, வருத்தம் இல்லாமல் இதை பாடினபடியாலே வருத்தமின்றி வந்தோம். அதே சமயத்திலே மகிழ்ச்சியோட வந்தோம். வருத்தம் போனது மட்டும் இல்ல, சந்தோஷத்தோட வந்தோம், ஆனந்தத்தோட வந்தோம். அண்டாள் வந்த பிரகாரத்தை தெரிவித்து தலை கட்டக்கூடிய அத்தியாச்சரியமான பாசுரம் 25வது பாசுரம். விருத்தி மகனாய் பிறந்து தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தை பாடி முடித்தாள் அண்டாள். முடித்தவாறே ராமபிரான் அண்டாளை பார்த்து கேட்டார், அண்டாளே ரொம்ப சந்தோஷம், விருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னேன். ரிஷிகளெல்லாம் தோன்றினான் தோன்றினான்னு சொல்லும் போது நான் பிறந்தேன், கர்ப்பவாசம் செய்து பிறந்தேன், கர்மவஷ்யரை போலே பிறந்தேன்னு சொன்னேன். இந்த வார்த்தை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி தந்தேன்னு சொன்னேன், சந்தோஷம். குளித்து வளரா என்று காட்டிலே பிரபாவங்கள் எல்லாம் பெருமைகள் எல்லாம் மற்ற பேரோட பழகினபடியாலே வளர்ந்ததுன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். மேலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே வேண்டி வந்திருக்கிறோம் சொன்னேன். அதுவும் ரொம்ப சந்தோஷம். என்னையே வேணும்னு யாருன்னா கேட்கிறேன். லோகத்துல யாரும் கேட்க மாட்டேங்கிறா, எல்லாரும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு போயிட்டு இருக்கா. நீங்கள்டா நானே வேண்டும்னு கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதோட சேர்த்து பரதரு ரியாகில் பறை பறைன்னு உன்னை சொல்லிட்டே வரையில, என்னது அந்த பறை, எவ்வளவு வேண்டும், எதுக்காக வேண்டும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. சொன்னால் அதுக்கு ஏத்தா போல தரேன், என்ன வேண்டுமோ தருகிறேன். என்ன வேண்டும்ன்றத சொல்லுங்க. இந்த பறையை பத்தி எங்க சொல்லியிருக்கு, என்ன ஏது, இதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கோ என்று கேட்க, பறை என்பது எப்படிப்பட்டது, இதை நீ எப்படி கொடுக்க முடியும், இதெல்லாம் என்னவோ குடுக்குடுன்றல, இதெல்லாம் என்னால கொடுக்க முடியுமா என்கிற கேள்விக்குண்டான சமாதானங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய அத்தியாச்சரியமான பாசுரம் தான் 26வது பாசுரம். மாலேமன் இவன் மாறுகழி நீராடுவான் மேலையாறு செய்வனகள் வேண்டுமன கேட்டியேன் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனா பாலன்ன வண்ண துன்பாஞ்ச சன்னியமே பொல்வன சங்கங்கள் போய்ப்பாருடையனவே சால பெரும்பறையே வல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள் கொண்டாடுகிறாள் ஆண்டாள். முதல்ல தொடங்கும் போதே பாசுரத்தை ஆண்டாள் மாலேஹே தெரிவிக்கிறாள். மாலேன்னு அர்த்தம் தான் பைத்தியமேன்னு அர்த்தம். கருமை பெருமை மையல், மால்ன்றதுக்கு 3 அர்த்தம் தமிழ் நிகண்டும். கருமை கருப்பை காட்டும், பெருமைன்னு பெருமையவன் என்பதை காட்டும், மையல் என்று பைத்தியம் பிடித்தவன் மிகுந்த காதலோடே கூடினவன் என்பதை காட்டும். இவ்விடத்துல என்ன அர்த்தத்தை காட்டுகிறாள்னா, மிகுந்த காதல். யாரிடத்துல காதல்னா ஆஷ்ரிதர்களிடத்திலே, அடியார்களிடத்திலே வியாமோகம், ஆஷ்ரித வியாமோகம், அதைத்தான் மால்னு தெரிவிக்கிறாள். என்ன வியாமோகம்னா என்ன ஈடுபாடு அடியார்களிடத்திலே, அடியார்களிடத்திலே பைத்தியமாக இருக்கக்கூடியவன் இவன். அடியார்களுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ என்று உருகி போய் கிடக்கக்கூடியவன். உண்மையிலேயே இங்க வர வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா தெரிவித்தாள், நமக்குத்தான் ராமனிடத்துல மிகுந்த துவரை, எப்படிப்பட்ட ஈடுபாடு நமக்கு ராமனிடத்துல. அதிகால வேளையில இருந்து சித்தம் சிறுகாலே என்று அதிகால வேளையில புறப்பட்டு இந்த குளிர்ல எல்லாரையும், மார்கழி மாசத்துல குளிர்ல எல்லாரையும் அழைத்துக் கொண்டு ரிஷிகளை எல்லாம் எழுப்பிண்டு, பரத்வாஜர் முனிவரை முதலிய முனிவர்கள் என்ன, பரதன் போல்வார் ராமனுடைய குணத்திலே ஈடுபட்டு கிடக்கக்கூடியவர் என்ன, அடியார்கள் குணத்திலேயே ஈடுபட்டு கிடக்கக்கூடிய சபரி சத்ருக்னாழ்வான் போல்வார் என்ன, எல்லாரும் எழுப்பிண்டு காவல் காரக்கூடியவர்கள், ராமனுக்கு என்ன ஆகுமோடு பறியக்கூடிய அனுமான் என்ன அங்கதென்ன இவர்களை எல்லாம் மன்றாடி தசரதன் முதலியவர்களை எல்லாம் உணர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கோம். நமக்குத்தான் எம்பெருமானிடத்திலே ராமனிடத்திலே இருக்கக்கூடிய காதல் மிகவும் அதிகம். ராமனுக்கு காதல் இல்ல, நமக்கு அவனிடத்திலே இருக்கிற காதலை போலே அவனுக்கு கிடையாது என்று நினைத்து வந்தோம். இங்க வந்து பார்த்த படம் தான் தெரிகிறது, உண்மையிலேயே எங்களுக்கு உன்னிடத்துல இருக்கக்கூடிய காதல் ஒண்ணுமே இல்லை, அது வெறும் குளப்படி போலே. உனக்கு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய காதல் சமுத்திரத்தை போல. எங்களாலேயாவது எழுந்து இவ்வளவு காரியம் பண்ண முடிந்தது, உன்னால எழுந்திருக்க கூட முடியலையே. படுகையில படுத்துட்டு இருக்கிற நீ அப்படியே அல்லவா கிடைக்கிறாய். ஓ, இவளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மால என்ன பண்ண முடியும் என்று நினைத்து கொண்டு அப்படியே கிடக்கிறாயே. என்ன காதல், என்ன காதல், இப்படி பைத்தியமா இருக்கிறாய் எங்க இடத்துல. சீதா பிராட்டியே பக்கத்துல உட்கார்ந்தது சீதா பிராட்டி, இதை பார்த்து தெரிவித்தாள் ஆண்டாள், சீதையே
நீர் ஒரு வார்த்தை சொன்னீர். ராமனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த குணம் என்ன தெரியுமா? விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணோகத வத்சலஹ தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதும் இச்சசி. ராவணனுக்கு நீர் உபதேசம் பண்ணீர். விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணோகத வத்சலஹ. ராமனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த குணம் என் கணவனுக்கு சரணாகத வத்சலன். சரணாகதி பண்ணினாள். அவனிடத்திலே இருக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கவே மாட்டான். வத்சலன் வாத்சல்யம் என்று எப்படி பசுவானது தன்னுடைய கன்றினிடத்திலே இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் பார்க்காமல் அந்த தோஷத்தையே பரம போக்கியமாக கொண்டு கன்றின் மேலே இருக்கக்கூடிய அசுச்சிகள் அதையெல்லாம் நாக்காலே நக்குகிறதோ, அதே போல எம்பெருமான் ராமன் அவனும் வந்த அடியவனுடைய தோஷத்தை எல்லாம் குணமாக கொண்டு சேர்த்து கொள்ள சரணாகதி ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவனிடத்திலே மிகுந்த வாத்சல்யத்தோட கூடியிருக்கக்கூடியவன், பிரேமத்தோட கூடியிருக்கக்கூடியவன். அவன் குற்றத்தை பார்க்கவே மாட்டான். குற்றத்தையே குணமாக கொண்டு கிருபை செய்வன். அதனாலே ராவணனே, நீ ராமன் காலிலே போய் விழுவாயா? காலில் கூட வேண்டான்னா கை குலுக்கிட்டு போ. மித்திரனாக சென்றாய் என்றால் அவன் சேர்த்துக் கொள்வன் என்று தெரிவித்தான். சீதா பிராட்டி சொன்னான். இதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த குணம்னு ஆச்சரியமான ஒரு திருநாமத்தை சூட்டினீர் தேவரீர். சரணாகத வத்சலன். சரணாகதி பண்ணவர்களை ஒரு காலத்திலையும் விடமாட்டான் பேர் வைத்தீர். ஆனால் இந்த பேர் இருக்கே, இந்த பேரை காட்டிலும் உயர்ந்த இன்னொரு பேர் இருக்கு. சரணாகத வத்சலன்றதோடு நிக்கிறது இல்ல, சரணாதி பண்ணவர்களிடத்தில் இருக்கும் தோஷத்தை பார்ப்பதோடு அல்லாமல் அவர்களிடத்திலே பைத்தியமா இருக்கான். அவன் உண்மையிலேயே சரணாகத வத்சலன் மட்டும் இல்ல, அவன் மால் அடியார்களிடத்திலே பிச்சேறி கிடக்கிறான், பைத்தியமாக இருக்கிறான் தெரிவித்தாள் ஆண்டாள். அடுத்த சீதா பிராட்டி வாஸ்தவம் ஆனந்தப்பட்டாள். வாஸ்தவம், நான் சொன்னது ஒண்ணுமில்லை என்றபடியா அல்லவா நீங்கள் பேர் சூட்டுகிறீர்கள்? சத்தியம் சத்தியம், இது ராமனுடைய குணம் என்று கொண்டவள் ஆனந்திக்கும்படியான ஒரு பெயரை சுட்டுகிறாள். ஆண்டாள் மால் பைத்தியமா இருக்கா? என்ன குணம், என்ன குணம் ராமனுக்கு? இதை போல உண்டோ? வந்து நின்றான் விபீஷணன். ஆகாஷ்ல வந்தான். ஆகாஷ்ல வந்த விபீஷணன் ராவணன் இடத்திலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு வரான். ராவணன் தம்பின்னு சொல்லிட்டு வரான். இப்ப என்ன நினைக்கணும் என்றால், நான் ஏதோ இவனை சேர்த்துக்கணுமா வேண்டாமா? அவனுடைய தோஷத்தை காணாமல் சேர்த்து கொண்டான் என்று சொன்னால் சரணாகத வத்சலன்னு சொல்லலாம். தோஷத்தை எல்லாம் பார்க்கல, சேர்த்துட்டான், பெருமானுக்கு என்ன குணம்னு சொல்லலாம். ஆனா அதோட நிறுத்தினானா என்றால் அதோட நிறுத்தல. விபீஷணன் அவன் நினைச்சுட்டு இருக்கான், ராமன் இக்ஷ்வாகுல பிரமுகராய் இருக்கக்கூடியவர், இவர் நம்ம சேர்த்துப்பாரோ மாட்டாரோ தள்ளிடுவாரோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ராமன் என்னன்னா அவன் யோசிச்சுட்டு இருக்கான், ஐயோ இந்த விபீஷணன் நமக்கு இந்த விபீஷணன் கிடைப்பானோ மாட்டாரோ யோசிச்சுட்டே இருக்கான். எப்போ விபீஷணன் தர்மாத்மா என்பதை அறிந்தானோ அப்பொழுதிலிருந்தே இவன் யோசிச்சுட்டு இருக்கான், விபீஷணன் நமக்கு கிடைப்பானோ மாட்டானோ, விபீஷணனை கை கொள்ள முடியுமோ முடியாதோ என்று துடித்துக் கொண்டிருக்கிறான். ராமன் வந்து நின்னான உடனே அவ்வளவு ஆனந்தம். விபீஷணன் கிடைச்சுட்டானா இன் மிகுந்த காதல் நடச்சு. அதனாலதான் என்ன பண்ணான்னா வந்த உடனே விபீஷணன் வந்து நின்னான். சமுத்திரக்கரையில வந்து ராமன் சேர்த்துட்டான். பெரிய மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுடுத்து விபீஷணனை சேர்த்துக்கிறான் அப்படின்றது உறுதியாயிடுத்து. விபீஷணன் வந்தான். ராமபிரானே சொல்லு அப்படின்னு வந்து நின்றான். வந்து நின்னவாறு நேரா கூட்டான். லக்ஷ்மணனை அழைத்தான். லக்ஷ்மணா நேரா போ, சமுத்திரத்திலிருந்து ஒரு குடம் தீர்த்தம் எடுத்துன்னு வா அப்படின்னா. சரி அண்ணா சொன்னார் அப்படியே அப்படின்னு நேரா போனா ஒரு குடம் தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தான். வந்தவாறு விபீஷணா இங்க வா, இப்படி உட்காரு அப்படின்னா. சுவாமி எதுக்கு, எங்க உட்காரு? இங்க உட்காரு அப்படின்னா. உட்கார்ந்த உடனே நேர சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்தா, உனக்கு இப்பொழுது பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன், முடிசூட்ட போகிறேன். அர்த்தம் அது முடிசூட்ட போறீரா? எதுக்கு ராஜாவா? சமுத்திரத்துக்கு ராஜாவா? எதுக்கு ராஜாவா முடிசூட்ட போறீர் கேட்டான் விபீஷணன். கேட்டவாறே ராமன் சொன்னான், உன்னை லங்கைக்கு அதிபதியாக முடிசூட்ட போகிறேன், லங்காதிபதியா பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான் ராமன். ஏன் இப்ப என்ன பட்டாபிஷேகம்? உண்மையிலேயே பார்த்தால் ராமன் அவன் லங்கைக்கு இன்னும் போகவே இல்லை. அப்திம்னதேரித நஜிக்கித ராட்சசேந்திரம் நைவாஸ்ய ஜக்ஞித யதாச பலாபலம் தம் நிச்சம்சய சபதிதஸ்ய பதே அபியசிஞ்சா தஸ்யானுஜம் கதமிதம் ஹி விபீஷணம் ச. கேள்வி கேட்கிறார் குரத்தாழ்வான் தன்னுடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே. பெருமானே, அப்திம்னதேரித, நீ சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கும் போகவில்லை. நஜிக்கித ராட்சசேந்திரம், ராவணனை இன்னும் ஜெயிக்கவும் இல்லை. அவர்களுடைய பலாபலம் கூட உனக்கு தெரியாது. ராவணனுடைய பலம் என்ன, அபலம் என்ன, ஜெயிக்க முடியுமா முடியாதா, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத போது இவனை விபீஷணாழ்வானை சமுத்திரக்கரையிலே பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான். நிசம்சயாக, ஒரு சந்தேகம் கூட இல்லை. ஜெயிப்போமோ இல்லையோ என்ற சந்தேகமே இல்லாமல் எப்படி அவனுடைய தம்பிக்கு முடிசூட்டினாய், ஏன் முடிசூட்டினாய் கேட்கிறார் கூறத்தாள். ஏன் முடிசூட்டினான்?
உண்மையிலேயே எல்லா காரியமும் மனுஷனா இருந்து பண்ணுவேன் பிரதிஜை பண்ணிட்டு இருந்தான் ராமன். ரொம்ப ஜாகிரதையா எல்லாம் மனுஷனா இருந்து பண்ணணும், எந்த காரியத்திலையும் வழிவிடவே கூடாது, சரியா மனுஷத்துவம் தோற்ற பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டே வந்தான். பண்ணிட்டே வரும்போது இங்க அடியாரிடத்துல இருக்கக்கூடிய பிரீதியினாலே கலங்கி போய் மனுஷத்துவமே போகும்படியா காரியம் பண்ணிட்டான். மனுஷனா இருந்தா என்ன பண்ணணும், ராவணனை பத்தி பலாபலம் எல்லாம் தெரியாது, ஜெயித்த அப்புறம் இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அல்லவா. அந்த சந்தேகமே இல்லை. என்னவோ இவன் தேவனை போல ஏற்கனவே தெரிஞ்சு வச்சா போல, எப்படியும் ராவணன் முடிய போறான், அதான் கிளைமேக்ஸ், ஏதோ தெரிஞ்சு இவன் தான் பெரிய டைரக்டர் போல, எல்லாம் தெரிந்தா போல அவன் முடிய போறான்றது தெரியும், அதனால இவனுக்கு முடிசூட்டலாம் என்று தேவத்துவம் தோன்ற காரியம் செய்தா போலே காரியம் செய்தாயே, எதனாலே செய்தாய்ன்னு கேட்கிறார். ஏன் செய்தான்னா அடியாரிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியாலே கலங்கி போனான். கலங்கி போய் என்ன யோசிச்சா ராமன் தான், இவனை பார்த்து ராமன் சொன்னான், விபீஷணனே நீ என்னுடைய தம்பி, நீ எனக்கு பின்பிறந்தவன், நின்னோடு எழுவரானோ, உன்னோட 7 பேர் ஆயிட்டோம், நீ என் தம்பின்னு சொன்ன அடுத்த க்ஷணம் பயம் வந்து கொடுத்து ராமனுக்கு, ஐயோ என்னடா அது இப்படி தம்பின்னு போய் சொல்லிட்டோமே, நம்ம தம்பிகளுக்கெல்லாம் ஒரு வியாதி உண்டு, ராமனுடைய தம்பிகளுக்கெல்லாம் ஒரு வியாதி உண்டு. என்ன வியாதினா, தலையில முடி வைக்கிறேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லுவான். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி வச்சா மாதிரி தம்பின்னு சொல்லிட்டா ராஜ்யம் ஏத்துக்கோன்னு சொன்னா ஐயோ ராஜ்யமா வேண்டாம் வேண்டாம் இன்னுவான். இப்படிப்பட்டதுதான் எல்லா தம்பிகளுக்கும் அந்த குணம் உண்டு. பரதன் ராஜ்யத்தை வைக்கிறேன்னா வேண்டவே வேண்டான். லக்ஷ்மணன் நீதான் ராஜ்யமா வேண்டாம் அப்படின்னா ஐயோ ராஜ்யமா நமக்கும் அதுக்கும் ஒத்து வராது சுவாமி, ராஜ்யம் எல்லாம் வேற யாராவது ஆண்டுகட்டும், அவன் பின்னாடியே வரேன் அப்படின்றான். சரி இவாதான் ஏதோ கூட பிறந்த தம்பி சத்ருக்னன் கேட்கவே வேண்டாம், ராமன் பக்கம் திரும்ப கூட மாட்டான் அவன், அப்புறம் தானே அவன்கிட்ட கேட்கறது. சரி இப்போ இவாதான் கேட்க மாட்டேங்கிறா, சரி காட்டுல இருக்கிறவாளாவது எப்படி இருக்கா பாப்போம். ஒண்ணு சுக்ரீவன் எனக்கு ராஜ்யம் வேண்டும் ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தான். இந்த சுக்ரீவன் இடத்துல சுக்ரீவனே உனக்கு ராஜ்யம் கொடுக்கிறேன், ராஜ்யம் வச்சுக்கோ அப்படின்னு வாலியனா கொண்டுட்டான். ஆசைப்பட்டானே வாலியை கொண்டுட்டான். வாலியை கொண்டு கிஷ்கிந்தை உன்னோடதுதான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு. அப்போ வந்துட்டு சுக்ரீவன் எனக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், நீ தம்பின்னு சொல்லிட்டே என்னவோ ராஜ்யத்துல இச்சையே இல்லை ஆசையே இல்லை அப்படின்றான். பார்த்தான் ராமன் தலையில அடிச்சுட்டான், அடா பாவி, வாலியாவது ஒழுங்கா ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தான், கடைசியில அவனையும் கொல்ல சொல்லிட்டு நீயும் ராஜ்யம் ஆன மாட்டேங்கிறியடா. தலையில அடிச்சுண்டா, இல்ல இல்ல அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, கட்டாயம் நீதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் என்று அவனை மன்றாடி ராஜ்ய பரிபாலனம் பண்ண வைக்கிறதுக்குள்ள படாத பாடு ஆயிடுச்சு. படாத பாடுபட்டான் ராமன். பட்டு கடைசியிலே சம்மதிக்க வைத்து அவனை ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படியாக செய்வித்தான். ராமன் விருத்தாந்தம் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடியவன் விபீஷணனை தம்பின்னு சொன்ன உடனே பயம் வந்துருத்து ராமனுக்கு. எங்க ராஜ்யம் வேண்டான்னு சொல்லிடுவானோ, உதறிட்டு போயிடுவானோ இற பயத்தினால முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான். அவனுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி, ராமனுடைய குணத்தை எல்லாம் அறியறதுக்கு முன்னாடி முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம். பண்ணிட்டோம்னா அப்புறம் லங்கையில வந்து எல்லாம் முடிச்சுட்டிக்க மாட்டேன், நான் உடைய தம்பி உன் கூடயே தான் இருப்பேன்னு சொன்னா, நான் விபீஷணனே வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுற, இத சொல்றதுன்னா சமுத்திரக்கரையிலேயே சொல்லிருக்கணும். அப்ப கொண்டு வந்து தலையில தண்ணி கொட்டும் போது சரி சரி அப்படின்னு நான் ராஜா அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டே இல்லையா, இப்ப வந்து மாத்தி பேசுற, அதெல்லாம் முடியாது, நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடலான்னு ராமன் நினைச்சான். நினைச்சு என்ன பண்ணான்னா அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான். பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடும் சரி பட்டாபிஷேகம் தான் பண்ணிட்டானே சாந்தியா இருக்கலாம் அல்லவா, அப்பொழுதிலிருந்து கலக்கம். பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடும் பட்டாபிஷேகம் என்னவோ பண்ணிட்டோம், இருந்தாலும் ஒருவேளை ராவணனை கொன்ற பிற்பாடு விபீஷணன் முடிசூட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவானோ அப்படின்னு ஒரு கலக்கத்தோடயே இருந்தான். எப்ப போச்சுன்னா முடிசூட்டின பிற்பாடு தான் போச்சு. அபிஷிஷ்ய சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யஸ்ததா ராமஹ விஜ்வர பிரமமோதஹ. ஆச்சரியமான ஸ்லோகம் நாரதர் வால்மீகிக்கு தெரிவிக்கிறார். வால்மீகி ராமாயணத்திலே சம்ஷேப ராமாயணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம் தெரிவிக்கிறார். அபிஷிஷ்ய லங்காயாம், ராவணன் முடிந்த பிற்பாடு ராவணன் அவனுடைய தம்பியான விபீஷணனை லங்கைக்கு ராஜாவாக அமர்த்தினான், அபிஷேகம் பண்ணார். அபிஷிஷ்ய லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணன், ராட்சசர்கள் தலைவனா நியமித்த பிற்பாடுதான் கிருதகிருத்யஸ்ததா ராமஹ, அப்பொழுதுதான் கிருதகிருத்தியனாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவனாக ஆனான். விஜ்வர பிரமமோதஹ, விஜ்வரம், அப்போதான் ஜுவரம் போயிட்டு. அவ்வளவு நேரம் ஒரு ஜுவரம், அவனுக்கு உள்ள ஜுவரம் இருந்துட்டே இருந்து. சுவாமி டெங்கு காய்ச்சலோட இருந்தாரா, ஏதாவது சமுத்திரக்கரையில உட்கார்ந்ததுனால ஏதாவது சளி பிடிச்சு விட்டு கொடுத்தா, அது இல்ல, உள்ள பய ஜுவரம். என்ன பயம் தான், இவன் முடி சூட்டிப்பானோ மாட்டானோ, அவ்வளவு காதல் அடியவனிடத்துல அவ்வளவு பிரீத்தி, நாளை முடி சூட்டிப்பானோ மாட்டானோ, கடைசி நேரத்துல வேணான்னு சொல்லிடுவானோ, என்ன பண்ணுவான்னு தெரியலையே என்று பயஜ்வரத்தோட கூடியிருந்தான். அது எப்ப போயிட்டுன்னா கடைசியில லங்கைக்கு தலைவனாக எப்ப தலையில தூக்கி முடிய வைத்தானோ அப்போதான் அந்த பயஜ்வரமானது நீங்கித்து. விஜ்வர பிரமமோதா, அப்பொழுதுதான்
மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. பட்டாபிஷேகம் பண்ணிட்ட பிற்பாடுதான் மனசுல சாந்தி ஏற்பட்டது. அப்படி பிரீதி. பீஷன் இடத்துல காதல்னா சாதாரணமான காதல் கிடையாது. அவனுடைய காதல் அவனோடு நிற்கலன்னா ராவணன் அளவும் ஏறி பாய்ந்தது. அப்படிப்பட்ட காதல். ராவணன் மாண்டு போனார். மாண்டு போன பிற்பாடு ராமன் வந்தான். வந்து விபீஷணனை, நீ ராவணனுக்கு ஈமக்கடன்களை எல்லாம் செய்ய வேண்டும், கடைசி காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் சொன்னவாறே விபீஷணன் சொன்னான், அவன் எனக்கு அண்ணாவே இல்லை, அவன் தம்பியே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ட, அவனா எனக்கு அண்ணா? எவ்வளவு தாழ்ந்த காரியங்களை செய்தவன், உன்னையும் சீதா பிராட்டியும் பிரித்தவன், அசக்கியாபச்சாரப்பட்டவன். அப்படிப்பட்டவனுக்கு நான் ஈமக்கடன்கள் செய்ய மாட்டேன், அவரை அண்ணாவாக கருத மாட்டேன் சொன்னான் விபீஷன். சொன்னவாறே ராமன் அப்பொழுது தெரிவித்தான் அற்புதமான வார்த்தை, மரணோந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம். பொழுது தெரிவித்தான், பீஷணனே, நீ இவனுக்கு கட்டாயம் ஈமக்கடன்கள் பண்ணணும். இவன் எப்படி தெரியுமா இருக்கக்கூடியவன், மரணோந்தானி வைராணி. அவன் அப்பொழுது ஆச்சரியமா தெரிவிக்கிறான், வைரம் இருக்கிறதே, வைரம் சாத்திரம் எவ்வளவு காலம் இருக்கும்னா மரணம் வரைக்கும் தான் சாத்திரம். ஒருத்தன் அண்ணா பகை கொண்டாடுவான், எவ்வளவு நாள் பகை கொண்டாடுவான், நான் போற வரைக்கும் இவன் எனக்கு எதிரி அப்படின்னா அவன் மேல இருக்கிற பகையெல்லாம் வச்சுட்டே இருப்பான். வர வரைக்கும் இவனை மூஞ்சியே பார்க்க கூடாதுன்னா மூஞ்சிலேயே முழுக்க கூடாது என்று சண்டையோட கூடியிருப்பான். போன பிற்பாடு சரி போ, இவனே போயிட்டான், இவன் கிட்ட சண்டையை போட்டு என்ன பண்றது என்று வந்து சேருவர்கள். அதை போல இவன் முடிந்து போனான், ராவணனே போயிட்டான். இனிமே இவனிடத்துல விரோதம் பாட்டலாமா, வைரம் பாராட்டலாமா? ஒரு காலத்திலேயும் கூடாது, இவனோடே நாம் சேர வேண்டும் என்று ராமன் சொல்லுகிறானா என்றால் கிடையாதுன்னு சொல்லிவிட்டான். அப்படி சொல்லல, மற்ற எந்த சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு கொடுத்தாலும் இந்த ஸ்லோகத்தை இப்படித்தான் அர்த்தம் சொல்லுவான். ஆனால் உடைய பூர்வர்கள் ஆச்சரியமா அர்த்தம் காட்டுகிறார்கள். இப்படி அர்த்தம் கிடையாது இந்த ஸ்லோகத்துக்கு. என்ன அர்த்தம் தான், மரணாந்தானி வைராணி, மரணம் வரைக்கும் தான் வைரம். யாருக்கு வைரம் தான்? ராவணனுக்கு வைரம். ராவணனுக்கு விரோதம் எது வரைக்கும் தான்? மரணம் வரைக்கும் தான். எனக்கு விரோதமே கிடையாது, எனக்கு ராவணனிடத்துல எப்பொழுதுமே விரோதம் கிடையாது, அவனுக்கு தான் விரோதம். அவன்தான் நான் இருப்பதை பொறுக்காமல் இருந்தான், என்னுடைய மனைவியை அபகரித்தான், என் உயிரினும் மேலான ஜடாயு மகாராஜர் அவருடைய உயிரை எடுத்தான். இப்படி விரோதத்தை எல்லாம் அவன் பாராட்டி கொண்டு வந்தான். நான் விரோதமே கொள்ளல கடைசி வரைக்கும். எப்படியாவது இந்த ராவணனை சேர்த்துக்க முடியாதான் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் தான் விரோதத்தோட கூடியிருந்தான். நிர்வத்தம் ந பிரயோஜனம். அதனாலே கடைசி வரைக்கும் நான் ஆசைப்பட்டது நிறைவேறாமலே போயிட்டு. நான் ஆசைப்பட்டேன் ராவணனை எப்படியாவது சேர்த்துக்கணும், அவன் நம்மோட கைகுலுக்கிக் கொள்வான், அவனுக்கு நாம் ஏதாவது காரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை கடைசி வரைக்கும் அவன் நிறைவேறல. இப்போ நிறைவேறும். இப்பொழுது அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம். ஏன் தெரியுமா, இதற்கு மேல அவனுக்கு என் மேல வைரம் கிடையாது. அவனுக்கு என் மேல இருந்த விரோதம் இந்த உடலோட தான். அவனே போயிட்டான், இதுக்கு மேல விரோதம் என் இடத்துல பாராட்டுவானா? விரோதம் பாராட்ட மாட்டானே. அதனாலே ஒண்ணு நீ காரியம் பண்ணு, இல்லன்னா நான் காரியம் பண்றேன் தெரிவித்தான் ராமன். உனக்கு எப்படியோ ராவணன், அதை போலேதான் எனக்கு. நீ பண்ணு கிரியதாம் என்று, நீ இப்பொழுது காரியத்தை செய்ய வேண்டும், ஈமக்கடன்களை நீ செய்வாயாக. நீ செய்யலன்னா உனக்கு எப்படியோ அதை போலத்தான் எனக்கும். நான் காத்துட்டு இருக்கேன், உனக்கு பண்ண வேண்டாமா பண்ண வேண்டாமான்னு காத்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் அவனுக்கு ஏதாவது பண்றேன், உனக்கு ஒரு நன்மையை செய்கிறேன். ராவணா, லங்கை உனக்கே கொடுத்துடுறேன், சீதையை கொடுத்துடுற இடத்துல நீ அவனுக்கு ஏதாவது நன்மையை பண்ணணும்னு காத்துட்டு இருந்தேன். அவன் விரோதம் பாராட்டிண்டு ஒரு நன்மையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இருந்தான். இனிமேல் அவன் விரோதம் பாராட்ட மாட்டான். நான் போய் ஈமக்கடன்கள் பண்ணா படுத்துட்டு இருக்கிற ராவணன் எழுந்திருந்து, நீ எனக்கு ஈமக்கடன்கள் செய்யக்கூடாது, நீ என்னோட விரோதி நீ ராவணன் சொல்ல போறானான்னு ஒரு நாளும் சொல்ல போறது இல்லை. அதனால நான் பண்றேன், நீ பண்றதுனா பண்ணு, இல்லைன்னா நான் பண்றேன். உனக்கு எப்படி ராவணன் சகோதரனோ அதை போலதான் எனக்கும் அவன் சகோதரன். நீ பண்ணவில்லை என்றால் உடல் துணுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணணும். உடல் சம்பந்தம் இருக்கக்கூடிய யார் வேணா பண்ணலாம். எப்ப நீ என்னுடைய தம்பி நாட்டியோ, ராவணன் என் தம்பி, உனக்கு பண்ண இஷ்டம் இல்லைன்னா நான் பண்றேன் என்று பூனலை மாத்திக்க ஆரம்பிச்சுட்டான். அஜினாவீதம் போட்டுக்க ஆரம்பிச்சுட்டான், பூனலை மாத்திக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே வந்தான் விபீஷணன். இல்ல ராமன் பொறுமையாரு, நானே காரியம் செய்கிறேன்னு தெரிவித்தான் விபீஷணன். அப்படி விபீஷணனிடத்திலே இருந்த காதல் ராவணனிடமும் ஏறி பாய்ந்தது. விபீஷணனிடத்திலே பிரீத்தினா அவனோடு நிற்கவில்லை, ராவணனிடமும் ஏறி பாய்ந்தது. ராவணன் மேலேயும் பிரீத்தி செய்தான் ராமன். ஆச்சரியமா நம்முடைய பூர்வர்கள் வார்த்தை காட்டுகிறார்கள். ராவணனும் ராமானுஜனே. ராவணன் எப்படி இருக்கக்கூடியவன், அவனும் ராமானுஜன் என்று அடிக்கடி எடுத்து காட்டுவர். வித்வானாக இருந்த சிவுவே வேலுகுடி வரதாச்சாரியர் சுவாமி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை, ராவணனும் ராமானுஜனே. ராவணன் அவனும் எப்படி இருக்கக்கூடியவன்னா ராமானுஜன், ராவணனுடைய தம்பினா, ராமனுடைய தம்பியா இருக்கக்கூடியவன். உபன்யாசத்துக்கு விஷயம்
உபன்யாசத்துக்கு தலைப்பு ராவணனும் ராமானுஜனாக இருக்கக்கூடியவன். எப்படி விபீஷணன் ராமானுஜனும், ராமானுஜன்னா ராமனுக்கு தம்பின்னு அர்த்தம், அனுஜன்னா தம்பி. விபீஷணன் எப்படி தம்பியோ அதை போல ராவணனும் தம்பி. யார் அபிப்பிராயத்தாலே? ராமன் அபிப்பிராயத்தால். விபீஷணனை தம்பி என்று கொண்டபடியாலே ராவணனையும் தம்பின்னு கொண்டார். விபீஷணனிடத்திலே இருந்த காதல் ராவணனிடமும் ஏறி பாய்ந்தது. அதல்லவோ ராமனுடைய குணம். அடியார்களிடத்திலே காதல்னா சாதாரணம் கிடையாது. கேசவன் தமர் கீழ்மேல் எமரேல் எழுபிறப்பும் மாசதி ரிதி பெற்று நம்முட வாழ்வு வாய்க்கின்றவா ஈசனின் கருமாணிக்கவன் செங்கோல கண்ணன் பின்னோர் நாயகன் பிரானன்மான் நாராயணன் ஆலேன்னு கொண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். பெருமானே, நீ எனக்கு கிருபை பண்ணணும்னு வந்து உன்னுடைய கிருபையை என்னோடு நிறுத்தாமல் எமர் கீழ்மேல் எழுபிறப்பும் என்று எனக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும், என்னோட சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் நீ கிருபையை செய்கிறாய்னு ஆழ்வார் கொண்டாடுகிறாள். அப்படி மாலாக இருக்கிறான். அடியார்கள் இடத்துல வியாமோகம்னா அடியாரளவும் நிற்காமல் அவர்களுடைய சம்பந்திகள் அளவும் ஏறிப்பாய்கிறது. அப்படிப்பட்ட பிச்சோடைய கூடியிருக்கக்கூடியவன் அடியார்கள் இடத்திலே காதலோடைய கூடியிருக்கக்கூடிய மாலே என்று அழைக்கிறாள் ஆண்டாள். தொடர்ந்து அவனிடத்திலே நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் பிரார்த்திக்கிறாள். என்ன பிரார்த்திக்கிறாள்? பறையினா என்ன, மேலே சங்குன்னா என்ன, எதுக்கா இதெல்லாம் வேண்டா, அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன இத்தியாதிகளை நாளை தினம் இந்த ஓட்டில அனுபவிக்க பிராப்தம். மாலே மணிவன் நாமாறுகை நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேர் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வனா பாலன்னவண்ண துன்பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாருடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாயருள் ஏலோர் எம்பாவாய் அண்டாள் திருவடிகளே சரணம், நாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து சகத்துதித்த ஆழ்வாழியே, திருப்பாவம் பதும் செப்பின ஆழ்வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழிய, பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னான ஆழ்வாழியே, 143 ஐத்த ஆழ்வாழியே, எனரங்கற்கே கண்ணி முகந்தளித்த ஆழ்வாழியே, மறுவாரும் திருமல்லி வளனா அடிவாழியே, புதுவனகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.